பதே ராம 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 சீதாபதே ராம 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 ராம் 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 ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकीकांत स्मरण जय जय राम राम. हर हर नम पार्वती पदये हर हर महादेव. सिद्धिविनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि. சுயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ராமாயணம் பாராயணம் பண்ணி பூர்த்தி பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். ராம பட்டாபிஷேகத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். நம்ம எது படித்தாலும் எது செய்தாலும் படித்தான்றதை விட எது செய்தாலும் நம்ம விருப்பத்தோடு செய்யணும். மனசு விரும்பி செய்தோம்னா நமக்கு தெவிட்டாது. எல்லாமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது தான். அப்போது பைபிளில் ஒரு வார்த்தை வருது, உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது குப்பையில் கொட்டுறது தான் உதவும். உப்பில்லா பண்ணிட்டும் குப்பையிலே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி உப்பு தான் எல்லாத்துக்கும் ருச்சியை உண்டு பண்ணுங்கிறது எதுனா உப்பு தான். எல்லாத்துக்கும் சுவையூட்டக்கூடியது எது? உப்பு தான். உப்பு தான் எல்லா உணவுகளுக்கும் சுவையூட்டக்கூடியது. உப்பு இல்லாமல் யாருன்னா சாப்பிட சொல்லும் போகலாம், ஒரே ஒருத்தர் கூட. எல்லாமே உப்பு இருந்தால் தான் சாப்பிட முடியும். ஆனால் உப்புக்கு அவ்வளோ மரியாதை இல்லை, அது விலை கூட ரொம்ப கம்மி. ஆனால் அது இல்லாமல் எந்த பொருளும் டேஸ்ட் இருக்காது, நம்ம சாப்பிட்ற பொருள் இல்லையா? அது மாதிரி நமக்குள்ள ஆர்வம் இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும். அது பாகவதமோ ராமாயணமோ எது படித்தாலும் அது ஆர்வத்தோடு படிக்கும்போது அந்த விருப்பம் இருக்கணும், அந்த ருச்சியோடு நம்ம செயல்படும் போது அதில் நம்ம நல்ல ஈடுபாடோடு நாம் பாராயணம் பண்ணலாம், ஈடுபாடோடு நம்ம பக்தி பண்ண முடியும். ருசியற்று போயிடுச்சுன்னு சொன்னால், எதுவுமே பிடிக்காமல் ஒரு விஷயம் செய்கிறோன்னு சொன்னால் அதில் என்ன பலன் கிடைக்கும் சொல்லுங்க? அதில் அப்படியே அதுக்குரிய இப்போ ராமாயணத்தை நம்ம விருப்பம் இல்லாமல் பாராயணம் பண்ணோன்னா, விருப்பம் இல்லாமல் பாராயணம் பண்ணால் அதுக்குரிய பலன் அது கொடுத்துரும். ஆனால் நமக்கு விருப்பம் இல்லாததுனால ஆனால் நமக்கு தான் அதை அனுபவிக்க முடியாது ராமாயணத்தை. அது மாதிரி பாகவதமே அப்படி தான். எதையுமே விருப்பத்தோடு இருந்தால் செயல் பண்ணணும், விருப்பம் இல்லாமல் செயல்படக்கூடாது. ஆனால் விருப்பத்தோடு நம்ம ஈடுபட்டோம் சொன்னால் அதை விட பெரிய டேஸ்ட்டு உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது ராமாயணம் வந்தாலும் சரி, பாகவதம் வந்தாலும் சரி, நம்ம எது செய்தாலும் விருப்பத்தோடு செய்யணும். மெயினாக நம்ம சொல்கிறது விஷயம் என்னென்னா, எது செய்தாலும் ஒரு வேலை கூட நம்ம செய்கிறோன்னா அது விருப்பத்தோடு செய்து பாருங்கள், அந்த வேலையை அவங்க விடவே மாட்டாங்க. விருப்பம் இல்லாமல் வெறுப்பாக ஏதோ சம்பளத்துக்காக செய்கிறோம், பணத்துக்காக செய்கிறோம், வேறு வழி இல்லை, செய்து தான் ஆகணும், இல்லைன்னா குடும்பம் நடக்காது அப்படின்னு செய்து பாருங்கள். அவங்களால ரொம்ப நாள் அந்த வேலையில் நிலைச்சி நிற்க முடியாது. ரொம்ப நாள் அந்த வேலையில் நிலைச்சி நிற்க முடியாது. எல்லோரும் மேலே எரிஞ்சு விழுவாங்க. ஏன்னா விருப்பாக வேலை செய்கிறோம் அப்படின்னும் போது அடிக்கடி லீவ் போடலாமா, எப்படி? ஆனால் சம்பாதிக்க பார்க்கணும். அதே சமயத்தில் பணம் தானே மெயின், அதுக்காக தானே வேலைக்கு போகிறோம். யாருக்கு தான் வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் விருப்பத்தோடு வேலை செய்கிறவங்களும் இருக்காங்களே, ஒரு விஷயத்தை பிடிச்சி செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதை பிடிச்சி செய்கிறவங்க நல்லாவே செய்வாங்க அந்த வேலையை. அது மாதிரி எந்த செயல் செய்தாலும் ஒரு விருப்பத்தோடு செயல்பட்டால் அது நம்மளுக்கு பூர்ண பலனையும் கொடுக்கும், நமக்கும் சந்தோஷம் உண்டாகும் இல்லையா?
பகவான் இப்போ நாமா சொல்கிறோம், ராமநாமா சொல்கிறோம். அந்த ராமநாமா வந்து ஐயோ இவ்வளோ நாமா சொன்னால் தான் பலன் கொடுக்கும் போல இருக்குது, அகண்ட நாம வைக்கணும், காலைல 6 to சாயங்காலம் 6 வரைக்கும் சொன்னால் தான் பலன் கொடுக்கும் அப்படின்னு நினச்சின்னு நம்ம செய்வோம். வேண்டா வெறுப்பாக செய்வாங்க. எவ்வளோ பேர் பார்த்துக்கிறேன். டக்குன்னு எழுந்து போவாங்க, தண்ணி குடிப்பாங்க, டக்குன்னு போவாங்க, வெளியே போவாங்க, யாருக்குள்ளே பேசிட்டு மறுபடியும் அகண்ட நாமம் வச்சா நிறைய பேர் கும்பலாக வருவாங்க. கொஞ்ச நேரம் டக்குன்னு எழுந்து வெளியே போவாங்க, வருவாங்க, மறுபடியும் பார்த்தா நாமா சொல்லுவாங்க, மறுபடியும் பார்த்தா வெளியே போவாங்க, வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை நாமா சொல்கிறது. ஆனால் ஏதோ அகண்ட நாமாவில் கலந்துனா ஏதோ ஒரு புண்ணியம் சொல்கிறாங்களே, ஏதோ ஒரு பலன் கிடைக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பலனை எதிர்பார்க்குறாங்க. அப்போ விருப்பம் இல்லை, ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. நீ அவ்வளோ நேரம் காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் நீ சொல்லவே வேண்டாம். நம்ம இப்போ பாடணும் இல்லையா, ஒரு ராகத்தில் எனக்கு சுவையான ராகத்தில் நான் பாடுறேன், எனக்கு அப்படி தான் சுவையாக இருக்குது, எனக்கு விருப்பத்தோடு நான் நாமா சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் விருப்பத்தோடு ஒரு ராகத்தில் பாடுறேன் அப்படின்னா நான் அதை டேஸ்ட் ஆக்கிக்கிறேன். அந்த நாமத்தை இப்போ நான் ஒரு செயலை வந்து இப்படி பண்ணால் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் அந்த நாமத்தை நான் டேஸ்ட்டான விதத்தில் அந்த நாமத்தை நான் சுவைக்கிறேன். அப்படி சுவைக்கும் போது எனக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாடினா கூட ரொம்ப மனசில் ரம்மியமாக இருக்குது. அதை நான் அரை மணி நேரம் பாடினாலும் சரி, 1 மணி நேரம் பாடினாலும் சரி, மனசு அதில் ஒருமுகப்படுது. அந்த நாமத்தில் நான் ருச்சியாக வந்து ராகத்தில் பாடும்போது மனசு ஒருமுகப்பட்டு சுவைக்கும்போது எனக்கே ஆனந்தமாக இருக்குது. பகவானுக்கு ஆனந்தமாக இருக்காதா? நான் என் பேரை நான் சொல்லலையே, பகவானுடைய நாமத்தை தான் சொல்கிறேன். பகவான் நாமத்தை சொல்லும்போது பகவானுக்கே ஆனந்தமாக இருக்கும் அது. அதனால தான் நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது பக்தியோடு பக்தியோடுன்றது என்னென்னா, அது பாகவத்தில் ஒரு பதம் போட்டிருக்கு, ரசிகாக அப்படின்ற. ரசித்து செய்யணும், ரசித்து பக்தி பண்ணணும். ரசிகாக அந்த ரசத்தில் வந்து ரசிகனாக இருக்கணுமா, அந்த பக்தி ரசத்தில் ரசிகனாக இருக்கணுமா, அதுதான் நம்ம பக்தின்னு நம்ம சொல்கிறோம். பக்தியோடு செய் அப்படின்னா அது விருப்பத்தோடு செய், அந்த ஆர்வத்தோடு செய், அந்த அன்போடு செய், அந்த பிரேமையோடு செய். அதுதான் மெயினான பாயிண்ட்டே. இப்போ நான் சொன்னாலே உப்பு மாதிரி, அது உப்பு தான் அதை டேஸ்ட் ஆகும். ஒரு பொருளை வந்து உப்பு தான் ஒரு உணவுப் பொருளை டேஸ்ட் ஆகுது. அதுபோல் நம்முடைய விருப்பம்தான் அதை அழகாக்குது. நீ படிக்கிற பாகவதமே ரசித்து படிக்கும்போது அதில் உள்ள ஒரு பதங்களை சுவைச்சு நீ சொல்லும்பொழுது அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு பக்தி வர மாதிரி நீ சொல்கிறது இருக்கட்டும், முதல்ல நீயே பக்தியோடு இருக்கணுமே, நீயே அதை டேஸ்ட் பண்ணணுமே, நீயே அதை சுவைக்கலன்னு சொன்னால் உனக்கே ஸ்வானுபாவம். சுகாச்சாரியார் அதை அனுபவத்தோடு ஃபஸ்ட்டு தான் ருசித்து அவர் மற்றவங்களை எடுத்து சொன்னதுனால தான் அவ்வளோ ருசியாக இருக்குது அந்த பாகவதம். அப்போ ஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம். அப்போ ஃபஸ்ட்டு தன்னுடைய ஸ்வானுபாவம், அந்த ரசிகனாக அவர் இருக்கணும். அவர் ரசிகனாக இருந்தால் தான் மற்ற சுகருடைய முகத்திலிருந்து வந்தது எப்படின்னா ரசிகர்களுக்குன்னு. ஏன்னா அவர் ரசித்து கொடுத்ததுனால அந்த ரசமாலயத்தில் நமக்கு ரசிக்க முடியும், சுவைக்க முடியும். அப்படி ஒரு ஸ்லோகம் படித்தாலும் இல்லை அதில் ஒரு பதம் படித்தாலும் அந்த பதத்தில் நீ டேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது உங்கள் வாக்குலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அமிர்தமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு. நீயே சுவை இல்லாமல் எதுவும் இன்றைக்கி 3 மணி நேரத்தில் முடியணும், 2 மணி நேரத்தில் இப்போ உபன்யாசம் முடியணும் அப்படின்னு படபடன்னு சொல்லின்னு போயிட்டா யாருக்கு டேஸ்ட்டாக இருக்கும்? பாகவதம் இயற்கையிலே சுவையுடையதுன்னா பாகவதம் சுவையுடையது. அது எப்பொழுதும் அதனுடைய சொரூபத்தில் அது சொரூபமாக தான், அதனுடைய சொரூபத்தில் அது சக்தி உள்ளதாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அது ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனால் நாம் அதுக்கு தகுதியானவர்களாக நாம் வந்து அதுக்கு தகுதிப்படுத்திக்கிறோமா, நாம் அதை சுவைக்கிறோமா, நமக்கு அதில் ஆர்வம் இருக்கா, நமக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் தற்பரிசோதனை பண்ணிங்கன்னா நம்ம அரசிகனாக இருக்கிறோம், ரசிகனாக இல்லை அப்படின்றத நாம் உணர்வோம். அப்போ ரசிகனாக இருந்தால் நான் பாப்பா இதை இப்போ எத்தனையோட படிச்சாச்சு இந்த ஸ்லோகம், பாப்பா அது வேணாம், அப்புறம் வேறு ஏதோ பிடிக்கும், அது என்ன சொல்லியுது, அது என்ன சொல்லியுது, இது என்ன சொல்லியுதுன்னு அப்படியே ஒன்று விட்டு ஒன்று தாவிண்டே இருப்போம். இதை விட்டால் அது, அதை விட்டால் இது, இதை விட்டால் அது அப்படின்னு போயிட்டே இருப்போம். நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்தில் உறுதியாக நிற்க மாட்டோம். ஏன்னா நம்மள ரசிப்புத்தன்மை இல்லையே. அப்படின்னும் போது இதை விட்டு அது, அதை விட்டு அது, நம்ம அதுவாக எதனா ஒன்று ஃபிக்ஸ் ஆச்சுன்னா மனசில் அதை பிடிச்சிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் நம்ம தேடிகிட்டே இருப்போம், வாழ்நாள் முழுவதும் தேடிகிட்டு இருப்போம். எதுலேயுமே விரசமாக போயிடும், வாழ்க்கையே நரகமாக தோணும். ஏன்னா உனக்கு ரசிக்க தெரியல.
ரசிக்க தெரியல. அப்படிப்பட்ட ரசிகர்கள் இடத்துல போய் பழகினா, அந்த சாதுக்கள் இடத்துல பழகினா அவர்களுக்கு எப்படி ரசிக்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லி தந்துட்டாங்கன்னா நீ ரசிகன் ஆகிடுவேன். அந்த ரசிகனாக மாறி நீ பாகவதம் படிக்கும்போது அப்படியே பதம் பதமாக சுவாது பதே பதே. எப்படி அவர் சொல்கிறாங்க, நமக்கு தான் தெரில பாகவதனுடைய ருச்சி, ஆனால் அந்த ருச்சி தெரிஞ்ச சௌனகாதி மகர்ஷிகள் சொல்கிறாங்க, வயம் துணை வித்ருப்பியாம உத்தம ஸ்லோக விக்ரமே. நாங்கள் அதை கேட்டது திருப்தி அடையலை. வித்ருப்பியாம திருப்தியாமன்னா திருப்தி அடைகிறது, வித்ருப்பியாமன்னா திருப்தி அடையாமல் இருக்கின்றோம். ஏன்னா அது பதத்துக்கு பதத்து தித்திப்பாக இருக்குது. சுவாது பதே. சுவாதுன்னா தித்திப்பாக இருக்குது, சுவையாக இருக்குதே பதத்துக்கு பாகவதம். நமக்கே அது சுவைக்கலை. எத்தனையோ தடவை நான் மூலப்பாராயணம் பண்ணியிருக்கேன். ஏன் எனக்கு சுவைக்கலை? ஏன் மற்றவங்களுக்கு சுவைக்கலை? ஏன் சில பேருக்கு சுவைக்க மாட்டேன்றது? ஆனால் அவங்களுக்கு என்னென்னா பதத்துக்கு சுவாரஸ்யன்றாங்க. ஏன்னா அந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விடுதலையை, அந்த ரிலீஃபு, அது கொடுக்குற அந்த சாந்தியை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதில் கொடுக்கக்கூடிய அந்த பக்தியினுடைய சுவாரஸ்யத்தை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதனால் அந்த பதம் அவங்களுக்கு திட்டிக்குது. அப்போ அந்த ஸ்லோகத்துக்கு பதங்களை அதை என்னென்னா சும்மா ஏதோ இன்றைக்கி இவ்வளோ தொழுவு நான் படிச்சிடணும், இவ்வளோ தொழுவு உபன்யாசம் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுறாங்க இல்லையா? இப்போ 2 மணி நேரம்னா 2 மணி நேரத்தில் இந்த கதைகள்லாம் கடகடன்னு துருவ சரித்திரம், வராக அவதாரம், துருவ சரித்திரம், கபில உபதேசம் அப்படின்ட்டு கடகடன்னு சொல்லிட்டு முடிச்சிடறோம் இல்லையா? அதில் நம்ம சுவைக்காது. அப்படி கேட்கறது தப்புன்னு சொல்ல வரல. கேட்கறது பரவாயில்ல. நம்ம கபில வாசுதேவர் கதைன்னு காதில் விழுந்தது, அதுவும் பெரும் பாக்கியம். தேவகுதி அம்மா சொல்கிற நாம மகிமை பற்றி காதில் விழுந்தது, சந்தோஷம்தான். துருவ சரித்திரம் அருமையாக இருந்தது, புதுச்சக்கர சரித்திரம் அருமையாக இருந்தது. ஓகே, ஓரளவுக்கு நமக்கு அது டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன சுவைச்சதுனால அந்த கதைலாம் பரவாயில்ல கடவுள் அந்த சொன்னால் கூட அந்த கதைகள் நம்ம காதில் விழுந்தது, அதுவே புண்ணியம்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, டீப்பாக அனுபவிக்க முடியாதுன்றேன். டீப்பாக அனுபவிக்கணும்னா அதை ரசித்து ஒரு கதை சொன்னாலும், ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் அந்த ஆழ்ந்து சுவைச்சு அந்த பதத்தை அதை ஆழ்ந்து போகும்போது அதில் கிடைக்கிற சுவை இருக்குது பார்த்தீங்களா? அப்படிங்கப்பா, அது அலாதி. அப்படி பதே பதே சுவாது அனுபதம் விசுண்வதா. ஒவ்வொரு பதம் விடாமல் விசுண்வதா அனுபதம் விசுண்வதா. ஒவ்வொரு பதமும் விடாமல் கேட்டாரா நாரதர். அப்படி யார் சுவைக்க தெரிஞ்சவங்களோ அவர்கள் ரொம்ப படிக்க மாட்டாங்க, கொஞ்சம் படித்ததில் திருப்தியாக இருப்பாங்க. கொஞ்சம் கேட்ட விஷயத்துலையே அதில் மக்னமாகிடுவாங்க. அப்படியே இன்னைக்கு கூட சொல்கிறேன், ஸ்ரீல பிரபுபாதா வாக்கில் நீங்கள் பகவத்கீதை கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்லோகத்துக்கு, இப்போ 7வது அத்தியாயம் 1வது ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பார். அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அவர் கொடுக்குற விளக்கம் இருக்கும் பாருங்கள், அப்படி சுவையாக இருக்கும். இங்கிலீஷில் தான், ஆனால் எளிமையான இங்கிலீஷில் எல்லோரும் புரிகிற மாதிரி அவர் சொல்லுவார் உபன்யாசம். அந்த சில பிரபுபாதா வாக்கில் அந்த பகவத்கீதை கேட்டேன்னா அவ்வளோ தித்திப்பாக இருக்கும். அது என்ன ஞான விஷயம் தானே, ஞான விஷயந்தான். ஆனால் அந்த மகாத்மா வாக்கில் கேட்டால் அவ்வளோ சுவையாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்லோகத்தை அந்த அளவுக்கு ஆழ்ந்து புரிஞ்சிக்கிட்டு அதை அப்படி அழகாக எளிமையாக புரிய வைப்பார் பாருங்கள். அந்த சுவாரஸ்யமே தனிங்க. இதுன்னு நான் பாகவதம் சொல்லலை, ராமாயணம் சொல்லலை, பகவத்கீதை உபதேசமாக இருக்கக்கூடிய ஞான விஷயந்தான். ஆனால் அது கேட்குறவங்க வாக்கில் கேட்கணும். சில பிரபுபாதா வாக்கில் அந்த பகவத்கீதையை ஸ்லோகத்தை பதமாக சொல்லுவாருங்க, பிரித்து அழகாக. அது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த 7:1 ஒவ்வொரு இடத்துலையும் லாஸ் ஏஞ்சல்ஸு, இப்போ ஹைதராபாத்தில் அங்கங்கே உபன்யாசம் பண்ணியிருக்காரு இல்லையா? அது உபன்யாசம் அந்தந்த இடத்துல பண்ணும்போது என்னென்னா அதே ஸ்லோகத்துக்கு வேறு விளக்கங்கள் கொடுப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் ஒரே விளக்கம்தான், ஆனால் அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது வேறு விதமாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்படிலாம் இந்த ஆங்கிள்லாம் கூட இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை இந்த ஆங்கிள்லாம் கூட புரிஞ்சிக்கலாமா, இப்படிலாம் கூட அனுபவிக்கலாமா? ஆஹா, வாழ்க்கையே சுவையாக்கிறாரு அவர், இவ்வளோ டேஸ்ட்டாக இதை பண்ணிடுறாரு அப்படின்னா அதான் விருப்பம். நம்ம ஆர்வத்தோடு அந்த ஸ்லோகத்தை நம்ம எடுத்துட்டோன்னா கையில் பகவான் புத்தி சகாயம் பண்ணுறான். ததாமி புத்தி யோகம். அப்போ அவன் அனுபவத்தை கொடுக்குறான். நமக்குள்ளே அந்த உத்பிரேக்ஷணைகளை, நமக்குள்ளே அது எப்படி புரிஞ்சுக்கணுன்னு அதுக்கான கோட்டாலாம்
அது நோட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறோம். அப்படியே மனசில் அப்படியே நோட்ஸ் வந்துனே இருக்கும். அங்கங்கே இந்த இதில் இங்கே சொல்லியிருக்கு, ராமாயணத்தில் சொல்லியிருக்கு, பாகவதத்தில் சொல்லியிருக்கு, அப்படி இப்படின்னு அதுக்கான கனெக்ஷன்ஸு அங்கங்கே கொடுத்து அப்படியே என்ன பண்ணுவாங்க, அதோடு சேர்த்து வியாக்கியானம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அழகாக பகவான் தெரிய வைப்போம். அப்போ அந்த ஸ்லோகத்துக்கு எவ்வளோ அழகாக வியாக்கியானம் பண்ணுறது, எப்படி கொடுக்குறாருன்னா நம்மளுக்கே புரியல, அது எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில. அது பகவானிடத்துலேருந்து வருது. அந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம், உள்ளுக்குள்ளே புகுந்து பகவான் தான் வாக்குனால வாக்கு வெளிப்படுத்துகிறானா. அதனால் ஆனால் நம்ம பாகவதத்தை ஒருத்தன் படிச்சிட்டான்னா, உண்மையிலே சொல்கிறேன், பாகவதமோ அது ராமாயணமோ, என்னை பொறுத்தவரையும் பாகவதம், இப்போ நம்ம ராமாயணம் பாராயணம் பண்ணி முடிச்சிட்டோம், ராம பட்டாபிஷேகம் வரைக்கும் ரொம்ப சுகமாக இருந்தது. உண்மையிலேயே சொல்லப்போனால் கொஞ்சம் நடுவில் சில இடத்துல என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு படித்து பாராயணம் பண்ணி ராமாயணம், நடுவில் சில இடத்துல ரொம்ப சிரமமாக இருந்தது. அந்த சிரமத்தெல்லாம் தாண்டி தான் நம்ம பாராயணம் பண்ணி முடிச்சிருக்கோம். இருந்தாலும் அதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்த உடனே ஆஹா இது எவ்வளோ சுவையான கட்டங்கள் அப்படின்னு யோசித்து பார்த்து ருச்சி வந்துடுச்சு. ருச்சியோடு படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது. ஆஹா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இந்த பட்டாபிஷேகமே. இன்னும் கொஞ்ச நேரம் படிக்க சொன்னோட படிச்சிருப்பேன். இன்றைக்கி ஒரே மூச்சில் எப்படியாவது சீக்கிரமாக எப்படியாவது சரி விட்டுடலாம், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிக்கலாம்னு நினச்சேன். வேணாம் நல்லாவே, நல்லா தானே இருக்குது படிக்கிறதுக்கு, ஏன் அதை நிறுத்துவானேன்னு சொல்லிட்டு அப்படி பட்டாபிஷேகம் வரையும் கடகடன்னு படித்து முடிச்சாச்சு. 2.5 மணி நேரத்துலேயும் 2.25 மணி நேரத்தில் அது படித்து முடிச்சாச்சு எப்படியோ. அப்போது ஒரு நாள் பாராயணம் கடகடன்னு படித்து முடிச்சாச்சு. அது படிக்கிறதுக்கே சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் வெறும் ஸ்லோகத்தை படித்தாலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது பாகவதமானாலும் சரி, ராமாயணம் இருந்தாலும் சரி, ரெண்டுமே இருந்தாலும் சரி. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், இப்போ பாகவதத்தை படிச்சுட்டு ராமாயணம் படிக்கிறோன்னா அது ஸ்லாங் வேறும், அந்த ஸ்லாங் வேறும். அதில் பழக்கப்பட்டுனே அதே அபியாசம் பண்ணினே இருந்தால் தான் ராமாயணத்தில் அது பிடிக்கும். அது பிடிக்கிறது மட்டும் இல்லை, அது அவங்கள அப்படியே சரளமாக அவங்களுக்கு படிக்க முடியும். சரளமாக படிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். என்னை பொறுத்து என்னென்னா ரெண்டுமே, நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே வசதி தான். பகவத்கீதை, நாராயணியம், 5 புஸ்தகம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொல்கிறார். அவர் வேறொரு மகாத்மா சொல்லியிருக்காரு, ஒரு ஹிந்துனுடைய வீட்டில் 5 புஸ்தகங்கள் கண்டிப்பாக இருக்கணுமா. விஷ்ணு சஹஸ்ரநாமம், நாராயணியம், பாகவதம், பகவத்கீதை, ராமாயணம், இந்த 5 புஸ்தகங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, நாராயணியம், ராமாயணம், பாகவதம், இந்த 5 புஸ்தகம் ஒரு ஹிந்துனுடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என் மனசில் பட்டது என்னென்னா, பாகவதம் மாத்திரம் போதும் அப்படின்னு தோணுது. எனக்கு தோன்றது நான் சொல்கிறேன். மகாத்மாக்கள்லாம் சொல்லியிருக்காங்க 5 புஸ்தகம் கண்டிப்பாக வேணும், இருக்கட்டும், நல்லது தான். 5 புஸ்தகம் இருந்தால் இப்போ நம்ம நாராயணி பாகவதம் பூரா படிக்க முடியாத நாராயணியம் படித்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் பாகவதத்தை பற்றி. அது ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த பட்டத்தில் எப்படி அனுபவிச்சிருக்காருன்னு பார்க்கலாம். குருவாயூரப்பவே நேரில் தலையாசிச்சிருக்கிறார். அப்படியேப்பட்ட ஒரு அனுபவ கிரந்தம் அது நாராயணியம். எவ்வளோ விஷயங்கள் அதில் ரொம்ப முக்கியத்துவம் போனால் அதில் ரொம்ப முக்கியத்துவமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது நாராயணத்தில். பகவத்கீதையில் பார்த்தா பகவானே சொன்னது. அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னது பீஷ்மாச்சாரியார் நாமத்துடைய மகிமை சொன்னது. அது ஒன்று போதும் விஷ்ணு சஹஸ்ரநாமம். இப்போ எங்களுக்கு ராமன்ற சொல்கிறதே போதும். இது மாதிரி எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்தது தான். இதில் எதுவுமே ஒன்று குறைச்சல், ஒன்று ஏற்றம், ஒன்று தாழ்வு அப்படின்னு சொல்லவே முடியாது. எதுவும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. எல்லாமே சமநிலையில் உள்ளது தான். பகவத்கீதையோ, பாகவதமோ, ராமாயணமோ, நாராயணமோ எல்லாமே விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாமே வசதி தான். ஆனால் நமக்கு இந்த 5 புஸ்தகத்தில் எதை வேணாலும் எடுத்துட்டு அப்போ படிக்கலாம். இருந்தாலும் நமக்கு என்னென்னா எனக்கு என்னென்னா ஒரே புஸ்தகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏக பக்தி விசேஷியதே அப்படின்ட்டு பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி ஒரே புஸ்தகமாக இருக்கணும். அப்படி வேணும்னா பகவத்கீதை வச்சுக்கலாம். பகவத்கீதையை படிக்கலாம். அப்புறம் பாகவதம் படிக்கலாம். இது 2 மட்டும் போதுமானது. என்னுடைய அபிப்பிராயம் நான் சொல்கிறேன். எனக்கு அபிப்பிராயம் சொல்லக்கூடாது. ஏன்னா மகான்கள் சொல்கிறத மீறி நம்ம சொல்லக்கூடாது. மகான்கள் இந்த 5 புஸ்தகம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் என்ன சொல்ல. ஆனால் நமக்கு
இதுவா அதுவான்ற புத்தி குழப்பம் உண்டாகாதபடி நம்ம அதை படிக்கணும். ஆனால் எனக்கு நான் கடைப்பிடிக்கிறதுன்னு நான் சொல்ல முடியும். எனக்கு கடைப்பிடிக்கணும்னு என்ன ஆசைன்னு கேட்டால், இது என்ன ஆசைன்னு கேட்டால், ஒரே விஷயமா இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு பிடிச்சிது. இது வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா இது நான் தயங்கி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? தயங்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஃப்ராங்காகவே சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன். என்னென்னா, ஒரே விஷயமா இருந்தால் மனசு நல்லாயிருக்கும். மனசு குழம்பாது. பாகவதமா, ராமாயணமா, பகவத்கீதையா, நாராயணியமா, விஷ்ணுசஹஸ்ரநாமா அப்படி இப்படின்னு குழம்பாது. நம்ம அழகாக ஒரே விஷயமா வீட்டில் இந்த புஸ்தகம்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தாவே தத்கிரகம் தீர்த்த ரூபம் வசதாம் பாபநாசனம். அது இருந்தாவே சகல புண்ணிய தீர்த்தங்களுக்கு இருப்பிடும். அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பாகவதம் படிக்கிறதுக்கு நாம் அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு கிரந்தம் வேணும்னா, நம்ம அனுபவிக்கிறதுக்கு சுவானுபவத்தோடு அனுபவிக்கிறதுக்கு ஒரு கிரந்தம் வேணும்னா பாகவதம் ஒன்று போதுமானது. அப்படி வேணும்னா பகவத்கீதை வச்சுக்கலாம் பக்கத்தில், அது கோட் பண்ணுறதுக்கு. ஆக மொத்தம் நம்ம பாகவத பாராயணம் பண்ணாவே, அதில் பதமாக நம்ம பிரித்து படித்து அனுபவிச்சோன்னாவே, ஒவ்வொரு பதமும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கட்டுகள்லாம் விடுவிக்கக்கூடியது, மனசு ரிலீஃப் பண்ணக்கூடியது, மனசில் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியது, அனுபவத்தை உண்டாக்கக்கூடியது, கிருஷ்ண பக்தியை பெருக்க செய்யக்கூடியது. நீ சும்மானார் பாராயணம் பண்ணுவாயேன், உனக்கு புரியலனா கூட பரவாயில்ல. பாகவதத்தில் உள்ள ஸ்லோகங்கள் உனக்கு அர்த்தம் புரியலைன்னா கூட பரவாயில்லை. வெறும் மூலப்பாராயண ஸ்லோக புஸ்தகம் மட்டும் போதுமானது. என்னை பொறுத்தவரையும் சொல்கிறேன், எனக்கு மூலப்பாராயண புஸ்தகம் மட்டும் போதும். எனக்கு அது விளக்கம் கூட தேவையில்லை. எனக்கு அது விளக்கத்தை எனக்கு எப்படி விளங்க வைக்கணும்னு பகவானுக்கு தெரியும். என் ஹிருதயத்துக்குள்ளே தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முக்கியந்தி யத்ஸ்வரையா. அப்போ எந்த பகவான் பிரம்மதேவ ஹிருதயத்தில் வேதத்தை விளங்க வச்சாரோ அந்த பகவான் என் ஹிருதயத்தில் பாகவதத்தை விளங்க வைக்க மாட்டாரா? அது என்ன, இந்த சம்ஸ்கிருதத்தையே படிக்க வச்சுருக்காரு, கஷ்டமான மொழி இந்த சம்ஸ்கிருதம், இதையே படிக்க வச்சுருக்காரு, சுலபமாக படிக்க வச்சு சரளமாக படிக்க வச்சுருக்காருன்னா, எனக்கு இந்த பாகவதத்தில் உள்ள விஷயமாக விளங்க வைக்க மாட்டான் பகவான். எனக்கு அது போதும், இந்த மூலப்பாராயண புஸ்தகம் ஒன்று போதும். இதை நான் வச்சுக்கிட்டு நம்ம எங்கே வேணாலும் சுற்றிட்டு வந்துடலாம். ஆனால் ரசிகனாக இருக்கணும். நீ மட்டும் ரசிகனாக இருந்துட்டேன்னு சொன்னால் உன்னை பிடிக்க முடியாது. பாகவதத்தில் எங்கே கேட்டாலும் நீ சொல்ல முடியும் உன்னால். அப்போது இவ்வளோ நாள் நான் அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் அதெல்லாம் படித்து பாகவதத்தையும் நடுவில் படித்து நான் தெரிஞ்சுக்கின நாலேஜ் கம்மியாக இருக்கலாம். ஆனால் மொத்தமாகவே நான் பாகவதத்தை படிச்சிருந்தேன்னா நான் எவ்வளோ நாலேஜ் பெற்றிருப்பேன், எவ்வளோ ஸ்லோகங்கள் எனக்கு மனப்பாடம் ஆகிருக்கும், எவ்வளோ கதைகளில் நான் ஆழ்ந்து போயிருப்பேன். நான் இதில் ராமாயணம், அது பகவத்கீதை, நான் நாராயணியம், இதில் சரி ஓகே, சிவமகாபுராணத்தில் தேவி பாகவதம் நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் படித்ததுனால தானே எனக்கு பாகவதத்தில் முழுசாக ஈடுபட முடியல. பாகவதத்தில் முழுசாக ஈடுபடுறதால தானே எனக்கு ஓரளவுக்கு தான் பாகவதம் தெரியும்னு சொல்கிறோம். இல்லை, முழுமையாக பாகவதம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதான் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், 5 அடி அந்த 5 அடி 50 இடத்துல தோன்றத்தை காட்டிக்கலாம். ஒரே இடத்துல 250 அடி தோணுன்னா தண்ணீர் ஊற்று பெருக்கெடுக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம அனுபவம் ஏற்படணும்னா ஒரே கிரந்தத்தை நாம் பாராயணம் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு அனுபவம் ஏற்படும். இந்த பாகவதத்தையே நாம் திருப்பி பாராயணம் பண்ணும்போது இவ்வளோ காலத்தை நம்ம வேறு புஸ்தகம்லாம் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற காலத்தில் நம்ம பாகவதம் மட்டும் பாராயணம் பண்ணியிருந்தாவே நம்ம நிறைய விஷயம் நம்மளுக்கு கேதர் ஆகிருக்கும், நமக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கும், நமக்குள்ளே மனப்பாடம் ஆகிருக்கும், நமக்குள்ளே பதிஞ்சு போயிருக்கும். அந்த ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் ஆகிருக்கும். பாம்பே சந்திர பாருங்கள், பாம்பே சந்திரன் ஒரு பெரிய மகாத்மா, அண்ணாவுடைய சிஷ்யர். அப்படியே ஸ்லோகங்கள்லாம் மூலப்பாராயணம் பண்ணுறது அப்படியே மனப்பாடமாக சொல்லுவார் அவர். பாம்பே சந்திரசேகர்னு அவர் ஒரு மகாத்மா, வயசு கொஞ்சம் சின்னவர் தான். அவர் பார்த்தா அண்ணாவுடைய சிஷ்யர். அவர் மூலப்பாராயணம் எல்லாம் பாராயணம் பண்ண புஸ்தகத்தை படிப்பாங்க. ஒரு ஜனங்களை பார்த்து ஒரு பாடு மூலப்பாராயணம் பண்ணுவார். அது எப்படின்னா அவ்வளோ மனப்பாடம் அவருக்கு, அந்த ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம். அப்படின்னா அந்த ஒரே விஷயத்தில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவர் ராமாயணமும் சொல்லுவார், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பாகவதத்தில் தான் தீவிர ஈடுபாடு. அந்த பாகவதத்துலேயே கான்சன்ட்ரேட் ரொம்ப தீவிரமாக பண்ணுறதுனால அவரால் அந்த பாகவதம் ஃபுல்லாக அவனுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. ஸ்லோகம்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயினே இருப்பார் அவர். புஸ்தகத்தை பார்த்து ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்கிறதெல்லாம் இந்த கதையே கிடையாது. நம்ம புஸ்தகத்தை பார்த்து சொல்கிற கதையே கிடையாது. அவர் பாட்டுக்கு சரளமாக அப்படியே வாக்கில் வர்றது, அப்படியே ஸ்லோகத்தை சொல்லிட்டு சிம்பிளாக அழகாக சப்தாகம் பண்ணிட்டு போயினே இருப்பார் அவர் உபன்யாசத்தை. அதுக்கு அழகாக விளக்கம் அண்ணா சொல்லக்கூடிய விளக்கங்களை அழகாக சொல்லிட்டு போயினே இருப்பார். ஏன்னா அந்த ஒன்றுத்தில் தீவிரம், வேறு ஒன்றும் இல்லை. தீவிரேன பக்தி யோகேன்னு. அப்போது எனக்கே இதெல்லாம்
ஏன் சொல்கிறேன்னு எனக்கு, ஏன்னா நானே ஃபஸ்ட்டு நிறைய கடைப்பிடிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் பகவான் கனவுல வந்து சொன்னதுனால தான் நம்ம ராமாயணம் பாராயணம் பண்ணோம். ஆனால் அதுக்காக ராமாயணம் வந்து குறைச்சலாக சொல்ல மாட்டேன். பாகவதம் எனக்கு பிடிச்சிருக்குனாலும் அதனால் ராமாயணம் குறைச்சல் கிடையாது. ராமாயணம் ரொம்ப வசதி. ஆனால் பகவானே வந்து கனவுல சொல்லி நம்ம ராமாயணம் பாராயணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது என் பாக்கியம். கண்டிப்பாக எனக்கு சந்தோஷம்தான். அதனால் பாராயணம் பண்ணி பட்டாபிஷேகத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பாகவதத்தில் ஈடுபட முடியல. இருக்கட்டும், அது ஒரு காரணத்துக்காக தான் பகவான் பண்ணான். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னென்னா, பாகவதத்திலே தீவிரமாக ஈடுபட்டாலே பாகவத மகாத்மியத்திலேருந்து படிக்கணும். பாகவத மகாத்மியத்திலேருந்து அப்படியே ஸ்லோகமாக படித்தோம்னா அதில் எவ்வளோ விஷயங்கள். மகாபாரதம் படிக்க வேண்டாமாண்ணா, மகாபாரதம் படிக்க வேண்டாம். அர்ஜுனுடைய புலம்பல் இருக்குது பார்த்திங்களா, முதல் ஸ்கந்தத்தில். அதை படித்தோம்னாவே நம்ம மகாபாரதம் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதில் குந்தி ஸ்துதிலே ஓரளவுக்கு ரொம்ப சுருக்கமாக விஷான் மகாக்னின்ற போதே அதுலேயே மகாபாரதம் ஓரளவுக்கு கவர் ஆகிடும். ஆனால் அர்ஜுனன் புலம்பலில் பார்த்தா நிறைய கதைகள் வெளியே வரும். அதெல்லாம் பார்த்தா அதுக்கு நீங்கள் ஸ்லோகம் மட்டும் படித்தா போதாது, அதுக்கு நீங்கள் விளக்க புஸ்தகங்களை படித்தா தான் அது என்ன கதைகள்னு சில பேர் போட்டிருப்பாங்க. அதனால் வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மகாபாரதம் ஓரளவுக்கு தெரியுன்றதுனால இப்போ அர்ஜுனுடைய அந்த புலம்பலை படித்தாலே நம்மளுக்கு அந்த கதைகள்லாம் ஞாபகம் வந்துடும். அந்த மகாபாரத கதைகள்லாம் அதில் சுருக்கமாக இருக்கும். ராமாயணம் வேணும்னா நான் 9ஆம் ஸ்கந்தத்தில் போய் படித்தேன்னா அவருடைய குருவத்தை தெக்தராஜ்யன்னு சுருக்கமாக அது படிக்கும்போதே அந்த ராமாயணத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படியே ஞாபகத்துக்கு வந்துடும். அப்போ பாகவதம் ஒன்றே போதும். இந்த ராமாயணம் படிக்கிறதில்ல, மகாபாரதம் படிக்கிறதில்ல, எல்லாமே இதில் கவர் ஆகிடுது. பாகவதத்துலேயே ராமாயணம் பாகவதம் எல்லாமே ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே இதில் பாகவதத்தில் கவர் ஆகிடுது. எல்லாமே இதில் வந்துடுது. இதுவே போதுமானது. இதுக்கு மேலே கிருஷ்ணனுடைய லீலைகள் அற்புதமாக இருக்குது பாகவதத்தில் பார்த்தா. அப்படி படிக்க படிக்க என்னென்ன ஸ்லோகங்கள், அந்த ஸ்துதிகள்லாம் சுண்பன் கிரணன் சம்ஸ்மரியம் சிந்தையன்னு நாமானி ரூபானிச்ச மங்களானித்தே கிரியாசு யஸ்வத் ஆவிஷ்டச்சேதன் நான் பவாய் கல்பதி. அது ஸ்லோகம் வச்சு அப்படிப்பட்ட அந்த ஸ்லோகம்லாம் படிக்கும்போது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்தியம் சத்யசியோனி நிகிதம் ச சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. அப்படி அந்த ஸ்லோகம்லாம் படிக்கும்போது தேவர்கள் ஸ்துதி, எத்தத் பிராகுர் அவ்யக்தம் பிரம்மஜோதி சனாதனம் அப்படின்னு தேவிக ஸ்துதி, வசுதேவ ஸ்துதி, கிருஷ்ணாவதாரத்தில் எவ்வளோ ஸ்துதிகள் வருது பாருங்கள். அதெல்லாம் படித்தோம்னா நம்ம மனசில் அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது அந்த ஸ்லோகங்கள்லாம், ஸ்துதிகள்லாம். அதெல்லாம் படிக்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நம்மளை அந்த கருத்துக்கள் சுவைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் பெரிய விடுதலையை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நம்மளுக்கு தலைகீழ மாற்றிடும். நம்ம வாழ்க்கையை நம்ம சிந்தனையே வேறு மாதிரி திசை திருப்பிடும். நீங்கள் இது நாள் வரைக்கும் பாகவதம் படிக்காதவங்க எப்படி சிந்திப்பாங்க? உலக பிரகாரமாக சிந்திப்பாங்க. அவன் கெட்டவன், இவன் கெட்டவன், அவன் நல்லவன், இவன் நல்லவன், அவன் என்ன கிள்ளுனா, அவன் என்ன சில்மிஷம் பண்ணான், இவனுக்கு துரோகம் பண்ணான், அவர்கள் வந்து என்னை திட்டினாங்க அப்படின்னு இந்த அல்பமான விஷயத்தெல்லாம் மனசை பறி கொடுத்துட்டு அதனால் மனசு நொந்துன்னு இருக்கான் இல்லையா, நரக வாழ்க்கை வாழ்ந்துருக்கான் இல்லையா, அதெல்லாம் சட்டை கூட பண்ண மாட்டான். ஒரு பாகவதன் ஆனவன் அதெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டான். இந்த லோக சுகங்களையோ லோக விஷயங்களையோ மனசில் அழுக்காக்கக்கூடிய இப்படிப்பட்ட கல்மஷங்களான விஷயங்களையோ, அவன் கெட்டவன், இவன் கெட்டவன், அவன் நல்லவன், இவன் துரோகம் பண்ணான், அவன் திட்டினான், இவன் என்னை அடித்தான், இவன் எப்படி என்னை இம்சை பண்ணான், அவன் வந்து எனக்கு இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, இதெல்லாம் சொல்லின்னு இருக்க மாட்டான். புரியுதுங்களா? இவங்க எனக்கு நல்லது பண்ணாங்க, அவங்க எனக்கு கெட்டது பண்ணாங்க, இதெல்லாம் சொல்லின்னு இந்த துவந்த மோகத்துக்குள்ளே அப்பாற்பட்டவனா போயிடுவான். துவந்த அதீதா. அப்போ என்னென்னா எதிர்ச்ச லாப சந்தோஷ்டா, பகவானால் கொடுக்கப்படுறதுல சந்தோஷம் அடைஞ்சுட்டு அழகாக பாகவதம் படிச்சுட்டு அவன் வாழ்க்கையை பாகவதமயமாக மாறிடும். அப்போ அவன் வந்து என்னென்னா அவனுடைய திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். இந்த லோகாயவாதிகள் திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ண மாட்டான். கல்மஷத்தோடு சிந்தனை பண்ண மாட்டான். அவங்களெல்லாம் கம்பேர் பண்ண மாட்டான். யாரையும் கம்பேர் பண்ணி பேச மாட்டான். பகவானை பார்ப்பான், பாகவதத்தை படிப்பான். அருமையான விஷயங்கள், லோக விஷயங்கள்லாம் என்றைக்குமே துன்பத்தை கொடுக்கக்கூடியது தான். ஒருத்தருடைய தீய குணங்களை நினைக்கும் போது நம்ம தீயவனாயிடுறோம். எத்பாவ தத்பவதி. ஐயோ இப்படி பண்ணுறாங்களே, நம்மளுக்கு கொஞ்சம் கூட நம்மளை மதிக்க மாட்டாங்களே, நம்மளை அவமதிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நம்மளால் அவமதிக்கப்படுவோம். அவர்களை பார்த்தா நம்மளுக்கு எரிச்சல் உண்டாகும். அப்போ ஏன்னா கெட்டவங்கள பார்த்து பழகப்படுறதுனால உனக்கு கெட்ட புத்தி ஆகிப்போச்சு. நீ பகவானை பார்க்க ஆரம்பித்த உடனே இனிமேட்டு இதெல்லாம் சட்டை பண்ணலாமா,
இனிமேல் இதெல்லாம் கேர் பண்ணலாமா? அவருடைய சுபாவம் அது அப்படி தான் இருக்கும். அவர்களே நம்ம மாற்றணும்னா அவதார புருஷர்லாம் நம்ம மாற்றுறதுக்கு நம்மளே நம்ம மாற்றிக்கணும் பாடு கிடையாது. அதனால் நம்ம மாறின்னு போனோமே தவிர மற்றவங்கள மாற்றுறது நம்ம வேலை கிடையாது. சுபாவோ துஷ்டஜ அப்படின்னு சொல்லியிருக்காரு காளியண்ணே. அவ்வளோ சுகித்தில் தன்னுடைய சுபாவத்தை விட முடியாது. அதை விடணும்னா அது அவங்க தான் முயற்சி எடுக்கணும். அவங்க விடணும்னு ஃபஸ்ட்டு அவங்க ஆசைப்படணும். அவங்க அந்த தீய குணங்களை விடணும்னு அவங்க நினச்சா தான் விட முடியும். நம்மளாம் சொல்லி நம்ம எப்படி விட நம்மளுக்கு அந்தளவு தபசக்தி நமக்கு இருக்கா? இல்லை. அப்போ நம்ம பக்தியை நம்ம முதல்ல தக்க வச்சுக்க முடியலைன்னா நம்ம மற்றவங்களுக்கு யார் திருத்தத்துக்கு நம்மளுக்கு ஏன் அவங்கள ஏன் நம்ம திட்டணும்? அவங்கள ஏன் போய் கோபிச்சிக்கணும்? அவங்கள மாற்றத்துக்காக நம்ம கோபிச்சிக்கணும், இல்லாட்டி திட்டுறோம், என்னென்னோ பண்ணுறோம் அவங்கள மாற்றத்துக்கு. அவங்க மாற மாட்டாங்கன்னு தெரியுதில்ல, நம்மளை நம்ம மாற்றிப்போம். அதனால் இந்த லோகாயவாதிகள் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க மாட்டாங்க பாகவதர்கள். பாகவதத்தில் சொல்கிற மாதிரி சிந்திப்பாங்க. அவங்க சிந்தனை எல்லாமே தேகம்னா ஜடமானதாக பார்ப்பார்கள், ஆத்மா சைதன்யமாக பார்ப்பார்கள். அப்போ அவைகளில் அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்குறவங்க கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது இவனுக்கு குற்றங்களே தெரியாது, எல்லாமே பரிசுத்தமாக தெரியும். ஏகாந்த பக்தர் கோவிந்தே சர்வத்திர ததிக்ஷணம், எல்லாத்துலேயும் கிருஷ்ணஸ்வரூபத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற சாரங்க இவ சாரபுக்கு தேனை மாத்திரம் எடுத்துட்டு எப்படி முள் ரோஜாத்தில் உள்ள முள்ளெல்லாம் தள்ளிட்டு அந்த பூவை மாத்திரம் எப்படி பறிக்கிறோமோ அதுபோல் பூவில் உள்ள அந்த இதழ்கள்லாம் தள்ளிட்டு அந்த மகரந்தத்தையும் தள்ளிட்டு அந்த இலைகள் கலைகள் எல்லாத்தையும் தள்ளிட்டு அது உள்ள தேனை மாத்திரம் எப்படி தேனி பருகிறதோ அது மாதிரி இந்த உலகத்துள்ள சாரமான இந்த ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமான விஷயங்களை மாத்திரம் எடுத்துட்டு மற்றதெல்லாம் சாரமற்றதுன்னு தள்ளிடுவான். மற்றெல்லாம் அக்னியானது எரித்து சாம்பலை தனியாக தள்ளிடுற மாதிரி இந்த தேவையில்லாததெல்லாம் தள்ளிடுவான், நல்லதை மட்டும் எடுத்துப்பான். அவன் தான் சாரகிராகி அப்படின்னு சொல்லக்கூடியது. பரிசுத்து சொல்கிறார் என்ன, எவ்வளோ தோஷங்கள் கலியுகத்தில் இருக்குது, ஆனால் அவங்கள ஒரே ஒரு குணம் இருக்குது, கேசவ கீர்த்தனாத். அப்புறமா கதாசிரவணம், அப்புறமா நல்லதை நினச்சாலே பலனாம். கலியுகத்தில் கெட்டதை செய்தால் தான் பலனாம், கெட்டதை நினச்சா பலன் இல்லையா. ஏன்னா கல்மஷ சித்தானம், மக்கள் கெட்டது நினைக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அதுதான் நினைவுக்கள்லாம் தண்டனை கொடுக்கணும்னா முடியாது, தண்டனை கொடுத்த மாலாது. அப்போ எல்லாருக்கும் தான் தண்டனை கொடுக்கணும். எல்லாமே கெட்ட நினைவுகள் வராமல் போதான்னு, அதாவது கெட்ட நினைவுகள் வந்து தான் போகுது. அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தா அப்போ உலகமே அழிய வேண்டியது தான். அதனால் கல்மஷ சித்தானம், மனசுக்குள்ளே கல்மஷம் இருக்க தான் செய்யும், அதுக்கெல்லாம் தண்டனை. ஆனால் அந்த கெட்டதை செய்தால் தான் பலன், தண்டனை. கெட்டதை நினச்சா பலன் இல்லை அப்படின்னு கலியுக்கு அந்த தோஷத்தை தள்ளிட்டு அதனால் நல்லது நினச்சாலே பலனா. கலியுகத்தில் நல்லதை நினைக்கிறதே துர்லபம் அந்த கலியுகத்தில். அப்படின்னும் போது இந்த சாரத்தை பிடிச்சிருந்தது தான் இதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கிறதுனால கலியுக மக்களுக்கு உதவுன்றதுனால கலிபுருஷனை வெட்டாமல் விட்டார் பரிசுத்த மகாராஜா. அது மட்டும் இல்லை, நாம சங்கீதத்தினால கரையேறிடலாம், ஸ்திரீகள் சுத்திரலாம் கூட கரையேறிடலாம், இன்னும் மகா பாபிகள்லாம் கூட கரையேறிட முடியும் பகவான் நாம சங்கீதத்தினால, கதாசிரவணத்தினால. அப்படின்னு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கும்போது சுலபமாக, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு யோகம் தியானம் தவம்லாம் பண்ணாமல் ஞானம்லாம் விசாரம் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு சாதனைகள் பண்ணாமல் சுலபமான வழியிலே மக்கள் கரையேறிட முடியுன்ற போது, அப்படின்போது இவ்வளோ சலுகை இருக்குது இந்த கலியுகத்திலும் போது இந்த சாரமான விஷயமாச்சே. எவ்வளோ தோஷங்கள் இல்லை, தோஷ நித்தே ராஜன்னு. ஆனால் மகத்குணம் ஒரே ஒரு குணம் மட்டும், அஸ்தியேக குணம். ஆனால் ஒரே ஒரு நல்ல குணம் மட்டும் இருக்குன்னா நாம சங்கீர்த்தனத்தினால பக்தர்கள் பகவானை அடைய முடியும் அப்படின்னு சாரத்தை புரிஞ்சுட்டு தானே இந்த கலிபுருஷனை விட்டு வச்சார் பரிசுத்த மகாராஜா. அப்போ நம்ம என்னென்னா இனிமேல்ட்டு நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பாகவதம் மட்டும் தெரிஞ்சால் போதும். எந்தெந்த ஸ்லோகம்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சு, அதுதான் யக்ஞ சங்கீர்த்தன அப்படின்னு சொல்லி யக்ஞ சங்கீர்த்தன பிராய சுமேதசா. சங்கீர்த்தன யக்ஞத்தினால்தான் மக்கள்லாம் கரையேற முடியும் இந்த கலியுகத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்தினுடைய குணம் அதுதான், கலியினுடைய ஒரு நல்ல குணம். கலி இவ்வளோ தோஷம் இருக்குது, அவள் கெட்டவன் தானே கலின்னா. ஆமாம், அவனிடத்துலேயும் ஒரு நல்ல குணம் இருக்குது. என்னென்னா நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒன்றும் தடை பண்ண மாட்டான், கதாசிரவணத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டான், கதாசிரவணம் பண்ணுறவங்களையும் ஒன்றும் பண்ண மாட்டான். பகவான் என்னதான் எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் நம்மளை தப்பிக்கிறதுக்கும் வழியை வச்சுருக்கான் பாருங்க. பகவான் அவ்வளோ துன்பங்கள் நடுவுலேயே நமக்கு தப்பிக்கிறதுக்கு வழியை வச்சுருக்கான் கலியுகத்தில். என்னென்னா
பகவான் நாம சங்கீர்த்தனத்தினால, பாகவத பாராயணத்தினால. கலியுக சாஸ்திரமே பாகவதம் தான். அதை படித்து பாருங்கள். அப்போ கீழே வைக்க மாட்டீங்க நீங்கள். அப்படி இருக்கும் ஸ்லோகங்கள்லாம். சரி, அது போகட்டும். அதனால் அது மட்டும் இல்லை, முதல்ல யாரையும் அண்டி இவர்களால் தான் நான் வாழ முடியும், இவர்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மனப்பான்மையை முதல் திறக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தான் பகவான் இருக்கானே, பாகவதர்கள் இருக்காங்களே, அப்புறம் ஏன் மற்றவங்கள நம்ம நம்பி இருக்கணும், ஏன் மற்றவங்கள அண்டி இருக்கணும்? அவசியமே இல்லையே. ஆனால் அந்த மனப்பான்மை என்னன்னா, கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அது நம்ம என்ன பண்ண விடாமல் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறோம். விடாமல் பிடிச்சிக்கணும். இவைகளால் ஏன் இதுக்கு முன்னாடி நீ சந்தோஷமாக இல்லைன்னு அதாவது ஒரு பொருளுக்காக நம்ம ஏங்கியிருப்போம். அந்த பொருளுக்கு கிடைக்காம ரொம்ப நாள் இருந்திருக்கும். இப்போ கிடைச்ச உடனே என்ன பண்ணுவோம், அதை அப்படியே தக்க வச்சுக்கணும்னு பார்ப்போம். அதை வந்து இழந்துடக்கூடாதுன்னு பார்ப்போம். ஆனால் அந்த பொருள் இல்லாத போது நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம். அது கிடைக்காது, அது எட்டாத கனி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, சரி அப்படின்ட்டு அதை பற்றி ஆசையை விட்டுருப்போம். அந்த ஆசையை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், வேறு விதத்தில் சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்போம். சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறோம். பாகவதம் படித்து ராமன் படித்து சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் திடீர்னு கிடைக்காத விஷயம் திடீர்னு கிடச்சிச்சுன்னா அது எப்படியாவது இழுத்து பிடிச்சிக்க பார்த்துக்கிறோம். இழுத்து பிடிப்பாங்கன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அப்படி அதில் முழு முயற்சியாக இயங்கி அது கிடைக்காத பொருள் ஒன்று கிடச்சிச்சுன்னா அந்த டேஸ்ட்டை அனுபவிச்சதுனால அது எப்படியாவது தக்க வச்சுக்க பார்க்குறோம். தக்க வச்சுக்கிட்ட பிறகு அது பார்த்தா கச்சல அதில் மயங்கி அதான் மாயை. அப்போ பாகவதத்துலேருந்து நம்ம விலகிடுவோம், ராமாயணத்துலேருந்து விலகிடுவோம். இப்போ ராமாயணம் பாகவதம் படித்த பலன் ஏதோ ஒன்று நமக்கு கர்ம வினையின்படி நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கலாம். அது நம்ம மனசை மயக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம். ரொம்ப நாள் கிடைக்காத விஷயம் இப்போ கிடைச்சிருக்குன்னு. ஆனால் அதுவே அது எதுக்காக வந்ததுன்னா உன்னை பாகவத ராமாயணத்துலேருந்து வீழ்ச்சி அடைய செய்வதற்காக வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும். அப்போ நடக்காத விஷயம் நடந்தது, ஏதோ ஒரு அதிசயம் நடந்து எதுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அதில் போய் மயங்கிட்டோம்னா அந்த விஷயம் பிடிச்சின்னா அந்த விஷயத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், அந்த விஷயத்தை இழுத்து பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா அது நம்மளை பக்தியிலேருந்து வீழ்ச்சி அடைய செய்யும். ஆனால் அதை தக்க வச்சுக்கணுமே அப்படின்னா, தக்க வைக்கிறது நீ யார்? இவ்வளோ நாள் நீ அதுக்காக எவ்வளோ பிரயத்தனப்பட்ட, எவ்வளோ ஏங்கின, ஆனால் அப்போ கிடைக்கலையே. ஆனால் இப்போ தானாக வந்திருக்கு, அதனால் வேணால் வந்ததை நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு இழுத்து பிடிச்சணும்னு பார்க்குறேன். இது மாதிரி எத்தனையோ விஷயங்களை நம்ம அப்படி தான் என்ன பண்ணுறோம், திடீர்னு கிடைக்காது கிடச்சிச்சுன்னா உடனே பாகவத்தை விட்டுடுறான், ராமாயணத்தை விட்டுறான், மற்ற சாதனைகள்லாம் விட்டுடுறான், பக்தி விட்டுடுறான். எனக்கு கிடைக்காது கிடச்சிருக்கு இல்லையா அப்படின்னு. அப்படி கிடையாது. நீ ஏங்கும்போது அந்த பொருளுக்காக, அதே சமயத்தில் அந்த பொருள் நீ அதுக்காக பிரயத்தனப்பட்ட போதெல்லாம் உனக்கு கிடைக்கல, யதார்த்தமாக கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அதை விட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதான் நம்ம புத்தி, நம்ம மாயை. இதான் மாயை. இந்த மாயில் விழுந்தவன் எழுந்ததே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அது பாட்டுக்கு வந்தது இல்லையா, அது வந்த மாதிரியே போயிடும். அது நிலை கிடையாது, அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் ரொம்ப நாள் கிடைச்சதுனால உனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கே தவிர, ஆனால் அதை நிலைக்க செய்யணுமோ, அதை நம்ம தக்க வச்சுக்கணுமோன்றது உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அது கிடைச்சது உன் இஷ்டம் கிடையாது. அதிர்ஷ்டமாக தானே அதிர்ஷ்ட வசத்தில் ஒன்று கிடச்சிது, அது இஷ்டமாக தானே வந்தது. அப்போ அது இஷ்டமாக வந்த மாதிரி அது இஷ்டமாக போயிடும். அது வருதோ இல்லை ரொம்ப நாள் நிற்குதோ, அது தக்க வைக்கிறதோ, அது பகவான் கையில் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம இழுத்தப்படி நம்ம வேலை கிடையாது. நம்ம பாட்டுக்கு கடமையை செய்வோம், நம்ம பாட்டுக்கு பாகவத பக்தி பண்ணுவோம், ராமாயண பக்தி பண்ணுவோம். அது பாட்டுக்கு எது கிடைக்குதோ கிடைக்கட்டும், கிடைச்சா அனுபவிப்போம், இல்லையா அதுதான் விட்டு தள்ளிட்டு போயின்னு இருக்கணும். அதுக்காக நம்ம அதுக்கெல்லாம் நம்ம அடிமையாகிடக்கூடாது. அடிமை ஆகிட்டோம்னா அந்த பொருளுக்காக, அந்த பொருளை நாம் தக்க வச்சுக்கணும், அதை அப்படியே நம்ம விட்டு போகக்கூடாது, நம்ம இழுத்து பிடிச்சின்னு நினச்சோம்னா நம்ம பக்தியெல்லாம் நம்ம விட்டுட வேண்டியது இருக்கும். இப்போது பிள்ளை குட்டிகள்லாம் விட்டு வந்துட்டார் பரத யோகேஸ்வரர், பாசம் இல்லை அவருக்கு. உடனே ஒரு மான் கிடச்சி, அந்த மான் இடத்துல அவருக்கு எல்லா விதமான அன்பும் கிடைச்சிது, அவருக்கு எல்லா விதமான சௌக்கியமும் கிடைச்சிது. அது கொஞ்சம் கொலாவதில் அவருக்கு ஒரு துணை கிடச்சிது. அப்புறம் நான் தனியாக ஒண்டியாக இருக்கிறது ஒரு துணை கிடச்சிது, அதனால் கொஞ்சம் கொலாவலாம். அப்புறம் அவரோட டைம் பாஸ். அது என்ன ஆச்சுன்னா அவருடைய சாதனைகள் எல்லாம் அபகரிச்சிடுச்சு அந்த பட்டுதல், மானிடத்தில் உள்ள பட்டுதல்னால. அது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சுன்னா நம்மளை பக்தி சாதனைகள் வீழ்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
அது எதர்ச்சியாக வந்ததுன்னா எதர்ச்சியாக வந்தது வரட்டும், அது இருந்தால் இருக்கட்டும், இல்லைக்காட்டி போகட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நாம் எப்பொழுதும் எதில் சந்தோஷம் அடைஞ்சோம்? பாகவதத்தில், ராமாயணத்தில். அந்த சந்தோஷத்தை ஏன் இழப்பானேன்? அந்த சந்தோஷத்தில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணவே தவிர, அது முயற்சி பண்ணாமல் தானே பகவான் அனுகிரகத்தினால் தானே நம்மளுக்கு கிடைச்சிது இந்த பாகவத ராமாயணமும். அதே மாதிரி பகவத அனுகிரகத்தினால் தானே இந்த பொருள், கிடைக்காத பொருள் நம்ம ரொம்ப நாள் ஏங்கின அந்த ஒரு பொருள் கிடைச்சிது. அதுக்கு போய் நம்ம எதுக்கு நம்ம அடிமையாகணும்? அதுதான் நம்ம பாட்டுக்கு எப்பவும் செய்கிற மாதிரி, எப்பவும் சாதனைகள் பண்ணுற மாதிரி, எப்பவும் பக்தி பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னாவே மற்றதெல்லாம் நம்மளுக்கு வர வேண்டியது தான் வரும். வரக்கூடாது, வரவே வராது. அப்படி வந்ததுன்னா அது பாட்டுக்கு வரட்டும், இருந்தால் இருக்கட்டும், இல்லை காட்டி போகட்டும். அதனால் அதை நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு பொருட்டாக எடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம பாட்டுக்கு சாதனைகளை, பக்தி பாட்டு நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போனோன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ தான் ஃபார்வர்ட், நல்ல வார்த்தை அது. ஸ்ட்ரைட்டாக இருந்தாவே ஃபார்வர்டாக இந்த முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு நல்ல வார்த்தை அது. அப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும் அப்படின்னு, அதுதான் உண்மை. நம்ம நேர்மையாக நடந்தோம்னா ஃபார்வர்ட், நம்ம முன்னாடி போகலாம், நம்ம வீழ்ச்சி அடைய மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் எந்த ரூபத்தில் மாயை வந்து தாகும், எப்படி பக்தியை கெடுக்கும், நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சிச்சின்னா அதான் கலிபுருஷம் பண்ணுறது. அப்போ ஆசையை காட்டுவோம். ஆசையை காட்டி அந்த பொருளை தக்க வச்சுக்க பார்த்துக்கோ. உனக்கு பக்தியில் அப்புறம் பார்த்துக்கலாம். பக்தி எங்கே போயிடுது? பக்தி தான் சுலபமாக கிடச்சிடுது. அதனால் அது பகவான் எப்போனா கொடுப்பான். நீ இந்த பொருள் தான் கிடைக்காது, இது ரொம்ப நாள் ஏங்க இல்லையா, இப்போ கிடச்சது இல்லையா, இது எப்படியாவது இழுத்து பிடிச்சிக்க பார்த்துக்கோ அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனசை மாற்றிக்க செய்வோம். பௌதிகமாக உன்னுடைய ஆன்மீக சாதனைகள்லாம் இழக்கும்படி செய்வான். இதுதான் மாயை. ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிறது. அது பாட்டுக்கு அதுக்கு ஒரு பொருட்டாகவே மதிக்கூடாது. அது பாட்டுக்கு வந்தால் இருக்கட்டும் ஒரு மூலையில். நீ பாட்டுக்கு பக்தி சாதனைகள் உன்னை இவைகள்லாம் வந்து உனக்கு அப்போ ஆதரவு கொடுக்கலையே. இந்த பொருள்லாம் நீ ஏங்கின பொருள் இப்போ திடீர்னு வந்து கிடச்சிருக்கு. அந்த பொருள் வந்து நீ இதெல்லாம் இல்லாத போது உனக்கு யார் ஆதரவு கொடுத்தது? பாகவதம் தானே, ராமாயணம் தானே. யாரும் உன்னை காப்பாற்றுனது? பகவான் தானே காப்பாற்றினா. இந்த பொருள் வந்து கிடைக்காத பொருள், இந்த பொருள் வந்து இது வந்து நம்மளை காப்பாற்றலையே, இது நம்மளை ஆபத்தில் கை கொடுக்கலையே. இப்போ திடீர்னு வந்து ஆசை காட்டுது. திடீர்னு இப்போ வந்து அந்த பொருள் வந்து நான் உனக்கு சுகத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொருளுக்கு ஏன் நம்ம வசமாகணும்? அது சுகத்தை கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போட்டோம். நம்ம தான் எப்போதும் சௌக்கியமாக இருக்கிறோம். பாகவதத்தில் ஆத்ம லாபத்தில் சௌக்கியமாக இருக்கிறோம். வேறு எந்த லாபத்தில் நம்ம சௌக்கியப்படுவோம்? எந்த லாபம் கிடைச்சாலும் அது வந்து தற்காலிகமான சௌக்கியம். ஆனால் பாகவதத்தில் உள்ள சௌக்கியம் நிரந்தரமானது. நிரந்தரம் வைஷ்ணவ மானசாணி. விஷ்ணு பக்தர்களுக்கு நிரந்தரமாக அந்த பக்தி தேவி, அந்த பக்தி இருக்கிற வரைக்கும் நமக்குள்ளே அந்த சௌக்கியத்தை கொடுத்துனே இருப்பாள் நிரந்தரமாக. மற்ற விஷயங்களுக்கு அந்தரம்னா இடைவெளி இல்லாமல் நிரந்தரமாக பக்தி தேவி ஞான வைராக்கியத்தோடு வந்து டேரா போட்டுறலாம் பாகவதம் கேட்டால். அப்படி பக்தேஷு கோவிந்த ஸ்வரூபகத்ரி பிரேமேக தத்ரி பவரோகஹந்திரி சாத்வம் ச திருஷ்டஸ்வ சுதர்ய சம்சயா நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி. பக்தேஷு கோவிந்த ஸ்வரூபகத்ரி, கோவிந்தமயமாக மாற்றுபவளே பக்தி தேவியே. பிரேமைக தத்ரி, பிரேமையே வடிவமானவளே. பவரோகஹந்திரி, பிரேமையை தரித்து கொண்டிருப்பவளே. பவரோகஹந்திரி, பிறப்பு இறப்பு இந்த சம்சாரத்துள்ள பிணியை, சம்சார நோயை போக்குபவளே. பிறவி பிணியை நீக்குபவளே. அப்படியேப்பட்ட நீர் இங்கே பாகவதம் கேட்குறவங்க அத்தனை பேர் ஹிருதயத்துலேயும் போய் நிரந்தரம் இந்த கெட்ட எண்ணங்கள், தவறான ஆசைகள், ஏதாவது வெளிப்புறமான பௌதிகமாக கிடைக்காத விஷயங்கள் கிடைச்சி அதில் ஆசைகள் உண்டாக்கக்கூடிய விஷயங்களில் புத்தி ஈடுபடாதபடி பக்தியே ஈடுபடும்படி, எப்போதும் பக்தியிலேயே அவன் நிலைத்து இருக்கும்படி நிரந்தரம் அந்தரம் பௌதிக விஷயத்துள்ள ஆசைகள் அவனுக்குள்ளே நுழையாதபடி பக்தி அவனுக்குள் நிலைத்திருக்கும்படி செய்வாயாக. நிரந்தரம் வைஷ்ணவ அந்தரம்னா மற்ற விஷயங்களுக்கு இடைவெளி கொடுக்காம, மற்ற விஷயம் உள்ளே புகுந்துடாதபடி நிரந்தரமாக நீயே போய் வாசம் பண்ணு. நீயும் பிள்ளைகளுமே பக்தி ஞான வைராக்கியம் இருக்கிற இடத்துல அஜ்ஞானத்துக்கு இடம் ஏது? ஆசைகளுக்கு இடம் ஏது? காமகுரோதங்களுக்கு இடம் ஏது? இல்லை இல்லையா? அதுதான் நிரந்தரம் வைஷ்ணவ மானசாணி. அந்த விஷ்ணு பக்தர்களாகிய அவர்கள் ஹிருதயத்தில் போய் நிரந்தரம் வாசம் செய்வாயாக என்று சனகாதி முனிவர்கள் ஸ்தாபிக்கிறார்கள். எல்லாரும் ஹிருதயத்திலையும், பாகவதம் கேட்குறவங்க ஹிருதயத்தில்.
அப்போது பக்தி தேவி ஞான வைரகத்தோடு வந்து தங்கிடுறான். அதெல்லாம் பாகவதம் படித்தா தானே தெரியும் எவ்வளோ விஷயங்கள். இதெல்லாம் பாகவத மகாத்மியத்துலேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா. பாகவத மகாத்மியம் பற்றி பேசினாவே நான் எப்படியும் ஒரு நாலஞ்சு பார்ட்டு நம்ம போடலாம். இந்த 2 மணி நேரம் 4-5 பார்ட்டே போடலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது பாகவத்தில். மகாத்மியத்துலேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அர்த்த புஷ்டி உள்ள விஷயங்கள்லாம். பக்தேஷு கோவிந்த சரூபகத்ரி பிரேமகதத்ரி பவரோகஹந்திரி சாத்வம்ச திருஷ்டஸ்வ சுதைரிய சம்சயா நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி. அருமையான ஸ்லோகம். என்ன ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகமும். நிசேஷ சேஷ முககீத கதைக பானாக பிரேம பிரகாச ஹிருதயே சரணம் கதோஸ்மி. அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணுன்றார். பிரேம பிரகாச ஹிருதயம் வேணுமா. இந்த லோக விஷயங்களால் குப்பையாகி போன இந்த ஹார்ட்டு அப்படியே இந்த குப்பையான ஹார்ட்டை தூக்கி போட்டு பிரேம பிரகாச ஹிருதயம், சுத்தமான பிரேமை, கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பிரேமையில் உள்ள அந்த சுத்தமான ஹிருதயத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னா அது சாதுக்களால் தான் அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணி புது ஹிருதயத்தை உள்ளே பூட்ட முடியுமா. அதனால் சொல்கிற நிசேஷ சேஷ முககீத ஆதிசேஷன் வாக்கால் வார்த்தை எப்படி விளையாடிக்கிற பாருங்க. நிசேஷ சேஷ முககீத கதைக்க பானாகா. மிச்சமில்லாமல் அந்த பாகவதத்தை மாத்திரம் கதையேக பானாகா, பாகவதத்தை மாத்திரம் பருகினார்களே அந்த சனகாதி முனிவர்கள். அப்படி பருகினீர்களே, நீங்கள் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரேம பிரகாசத்தை எனக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்களேன். என் ஹிருதயத்துக்கு ஹார்ட்டில் அப்படியே புதுசாக அந்த ஹார்ட்டை, பழைய ஹார்ட்டை தூக்கி போட்டு புதுசாக ஹார்ட்டை போட்டுங்களேன். அதாவது என்னென்னா அந்த ஹார்ட்டில் வந்து பிரேம பிரகாச ஹிருதயம் எனக்குள்ளே உண்டாகணும். இந்த கல் மனசு என்னை விட்டு போயிடணும். ஆமாம், அப்படின்னா ஹார்ட் சர்ஜரினா ஹார்ட்டை எடுத்து வெளியே போட்டுறதில்ல, அந்த வெளிப்புறமான சதிமயமான ஹார்ட்டை போட்டதில்லை. அந்த ஹார்ட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு, அந்த அசுத்தமானலாம் தூக்கி போட்டு, புனந்திதே விஷய விதூஷிதாசையும், அந்த உலக விஷயங்கள் என்ற அந்த கஷாயங்கள்லாம் கழுவப்பட்டு சுத்தமான ஹிருதயத்தில் பிரேம பிரகாச ஹிருதயத்தை நமக்குள்ளே செலுத்துவார்னு அர்த்தம். அதான் ஹார்ட் சர்ஜரி. அதனால் அந்த ஹிருதயம் சுத்தமாக்கி வாஷ் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதில் வந்து பிரேம பிரகாச ஹிருதயம், அருமையான அந்த வாசனை தைலங்கள், அப்படி கமமான வீசக்கூடிய பக்தி வாசனை பெருகக்கூடிய அந்த பிரேம பிரகாச ஹிருதயத்தை எனக்கு அருளுங்கள் அப்படின்னு நாரதர் வந்து சனகாதி முனிவரத்தில் பிரார்த்தனை பண்ணுறார். அந்த தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் சனகாதி முனிவரத்தில். அந்த கிருஷ்ண பிரேம பிரகாசம் எனக்குள்ளே, ராதாகிருஷ்ண பிரேமம் எனக்குள்ளே பிரகாசிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் இதெல்லாம். எத் தர்ஷனாத் வினிஹந்தி அசுபாணி சத்யா ஸ்ரேயஸ்தனோதி பவதுக்க தவார்த்திதானம் நிசேஷ சேஷ முககீத கதைக பானாக பிரேம பிரகாஷ ஹிருதயே சரணம் கதோஸ்மி. நல்ல காலம் ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் வந்தது. எத் தர்ஷனாத் வினிஹந்தி அசுபாணி சத்யா. எந்த மகான்களை தர்ஷனம் மாற்றத்தினாலே அமங்கலங்களான எண்ணங்கள்லாம் அப்படியே தொடர்ச்சி எடுக்கப்படுமோ, வினிஹந்தி வெட்டி எறியப்படுமோ, அசுபாணி அப்படின்னா ஸ்ரேயஸ்தனோதி பவதுக்க தவார்த்தி தானாம். இந்த சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய துக்கத்தை, ஆர்த்தி, கஷ்டங்கள் எல்லாத்தையுமே, துக்கம்னா வெளியில் சொல்லக்கூடியது, ஆர்த்தினா வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளே புழுங்கின்னு இருக்கிற துக்கங்கள் கஷ்டங்கள், அதுதான் ஆர்த்தின்னு அர்த்தம். அப்படி அந்த ஆர்த்திலாம் அடியோட ஹந்தி வெட்டி எரிஞ்சிடுவாங்களாம் மகான்கள் தர்ஷனம் மாற்றத்தினாலே. எத் தர்ஷனாத் வினிஹந்தி அசுபாணி சத்யா. சத்தியனா உடனே அவர்கள் அந்த துக்கங்களெல்லாம் போய்கிட்டு வரலாம். சனகாதி முனிவர்களை தியானம் நினச்சாலே ஸ்மரணாத் பவேத்துன்னு சொல்கிறேன் இல்லையா, அப்படி ஆஞ்சநேயரை நினச்சாலே நம்ம துக்கங்கள்லாம் பறந்து உற்சாகம் உண்டாயிடும், ஒரு குதூகலம் உண்டாயிடும். அது மாதிரி சனகாதி முனிவர்கள் நினைச்சாலே கிருஷ்ண பிரேம நமக்குள்ளே பிறகு விடும். அப்படியேப்பட்ட மகாத்மாக்கள் அவர்கள், வைகுண்ட வாசிகள் அவர்கள்லாம், சதா வைகுண்ட நிலையாக அவர்கள்லாம் வைகுண்ட வாசிகள். பூலோகவாசிகள்னே சொல்ல முடியாது அவங்கள. அப்போ 5 வயசு பஞ்சஹாயனா அர்ப்பாவாக பூர்வேஷம் அபி பூர்வஜாக. எல்லாருக்கும் முன்னாடி பிரம்மதேவர் பெற்றெடுத்தார், படைக்கப்பட்டவர்கள். ஆனால் மானசீகமாக படைக்கப்பட்டவர்கள், ஆனால் எல்லாருக்கும் முன்னோடிகள் அவங்க. ஆனால் எப்பொழுதும் 5 வயசு குழந்தைகளாக சஞ்சரிக்கிறார்கள். எதனால்னா அதுகால சமாதிஷ்டா ஜராயுஷ்மன்ன பாததி. எதனால்னா ஹரிஷரணம் 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 நித்தியம் ஏவம் முகே வச்சா நித்தியம் ஹரிஷரணம் ஏவம் நித்தியம் ஏஷா முகே வச்சா. அதுகால எப்பொழுதும் அவங்க வாக்கில் ஹரிஷரணம் ஹரிஷரணம் பகவான் நாமா சொல்லிட்டு இருப்பாங்களாம். அந்த ஹரிஷரணம் 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 ஒரு 4-5 தடவை சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டு ஹரிகீர்த்தனை லீலாமிரத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக்கு ஜீவனகா
பகவானுடைய கதைகளில் பருகி அப்படி சந்தோஷப்படுபவர்கள் அவர்கள் மகாத்மாக்கள். அவர்களை நினைச்சாலே நம்மெல்லாம் பரிசுத்தமாயிடும், அசுபங்கள்லாம் போக்கடிக்கப்படும். யத்தர்ஷனாத் வினிஹந்தி அசுபானி சத்யா ஸ்ரேயஸ்தனோதி பவதுக்க தவார்த்திதானாம். அவர்களால் ஸ்ரேயஸ் மோட்சத்தையே அருள முடியும் அவங்களால். தனோதி அப்படிப்பட்ட மோட்சம் என்ற தனத்தை உடையவர்கள், தபோதனர்கள், பக்தி தனம் உடையவர்கள். அப்படிப்பட்ட மகாத்மாவில் நினைச்சேன். நிசேஷ சேஷ முககீத கதைக்க பானாக 1000 வாக்கில் ஆதிசேஷன் வாக்கில் சொல்லக்கூடிய அந்த பாகவதத்தை அப்படி அந்த ஒரே விஷயத்தை 1000 வாக்கில் சொன்னாராம். அதை கேட்டு பருகினவர்களாம். பாகவதத்தை மாத்திரம் பருகினார்களாம், மிச்சமில்லாமல் பருகினாங்களாம், மிச்சமில்லாமல் பருகினாங்களாம். நிசேஷ சேஷ முககீத கதையேக பானாக பிரேம பிரகாஷ ஹிருதயே சரணம் கதோஸ்மி. அந்த கிருஷ்ண பிரேமை பிரகாசிக்கும்படி எனக்கு அருளுங்கள், அதற்காக உங்களை நான் சரணம் அடைகின்றோம் என்று பிரார்த்தனை செய்கிறார் நாரதர். வாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத்சங்கமம் லபதே யதாவை அஜ்ஞான ஹேதுகிருத மோக மதாந்தகார நாசம் விதாய ததா உதயதே விவேகா அப்படின்னு ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம், பாக்கியோதயேன பாக்கியம் இருந்தால் தான் சத்சங்கம் கிடைக்குமா. பகவானுக்கு நிறைய கொடுக்கலையும் புஷ்பங்களையும் துளசிகளையும் அப்படி ஆஞ்சி பகவானுக்கு நிறைய அப்படி கொடியாக அர்ச்சனை பண்ணியிருக்கணுமா பகவானுக்கு. விஸ்வஸ்மை நமக விஷ்ணு நமக அப்படின்னு சொல்லி வஷட்காராய நமக அப்படின்ட்டு நிறைய அர்ச்சனைகள் பண்ணியிருக்கணுமா பகவானுக்கு. அப்படி அர்ச்சனைகள் பண்ணியிருந்தால் தான் சத்சங்கம். திருவருள் இருந்தால் தான் குருவருள் கிடைக்குமா, குருவருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்குமா. பக்தர்களாக தான் பகவானை காட்டி கொடுக்க முடியும். நாரதர் பிரகலாதனுக்கு காட்டி கொடுத்தார், துருவனுக்கு காட்டி கொடுத்தார், ஹிரண்யாக்ஷனுக்கு வராகமூர்த்தி காட்டி கொடுத்தார், பிரகலாதன் ஹிரண்யகசிபுக்கு நரசிம்மரை காட்டி கொடுத்தார். பக்தர்களால் தான் பகவானை காட்டி கொடுக்க முடியும். ஆமாம், மஹீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம். அப்படிப்படி அதுலேயும் பட்டற்றவர்களாகிய மகான்களுடைய பாதத்தொழியால் தான் நாம் பகவத் தர்ஷனம் பெற முடியும். அதனால் அது பாக்கியம் வேணுமா. பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதம், ஒரு ஜென்மம் இல்லையா, பல ஜென்மங்களாக நாம் பகவானுக்கு அர்ச்சனைகள் பண்ணிடுறோம், புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணிடுறோம். அப்போ தான் பகவானாக கருணை காட்டி எதை கொடுத்தாலும் கொடுப்பான். சத்சங்கத்தை மட்டும் பகவான் சத்சங்கம் கொடுத்தா பகவான் பக்தி, சத்சங்கம் கொடுத்துட்டோன்னா அவனுக்கு பக்தி உண்டாயிடுமே. பக்தினால் நான் பகவான் தண்ணியே கொடுக்க வேண்டியது இருக்குமே. தன் முக்தி கொடுத்தாலும் முக்தியும் ததாதி கர்ஹச்சித்து ந பக்தி யோகம். முக்தி கொடுத்தாலும் கொடுத்துவான், ஆனால் பக்தி கொடுக்க மாட்டான். பக்தி பாகவதத்தில் தான் போவான். அதனால சத்சங்கம் கொடுத்து சத்சங்கம் கிடைத்தா ரொம்ப துர்லபம். சத்சங்கம் கிடைச்சா பகவானே மாட்டிப்பான். அங்கே அகம் பக்த பராதீனம் அஸ்வதந்திர, அவனுக்கு சுதந்திரம் இல்லாமல் போயிடுவான் உங்களை மாட்டிக்கின்னு. ஆனால் பக்தியில் பகவான் வசப்பட்டவன் இல்லையா. அப்போது என்னென்னா அஜ்ஞான ஹேதுகிருத மோக மதாந்தகார நாசம் விதாய தத உதயதே விவேகா. அப்போது அஜ்ஞானத்துக்கு காரணமாக இருக்கிற மோகம், மதம், அகங்காரம் எல்லாம் அடியோடு போக்கக்கூடிய விவேகம் நமக்குள்ளே உதயமாகுமா. அந்த மகான்களை தரிசனம் பண்ண மாற்றத்தினாலே, மகான்களுடைய சங்கத்தினால்தான் இந்த மாற்றங்கள் நம்ம லைஃப்பில். அஜ்ஞானம் போகும், மோகம், மதாந்தகாரம், தேவையில்லாமல் அகங்காரத்தோடு பேசுகிறது, கூட வாக்குவாதம் பண்ணுறது, எல்லா கோபதாபங்கள், ஆசைகள் எல்லாம் அடியோடு அழிஞ்சு போயிடும். அஞ்சு போய் விவேகம், நல்ல வேகமற்ற விவேகம், நல்ல பணிவு, பிரசயம், அப்படிப்பட்ட அன்பு, கருணை, பக்தி, ஞானம், வைராகியம் இதெல்லாம் நமக்குள்ளே உதயதே பிரகாஷ், இதெல்லாம் உதயமாகுமா நமக்குள்ளே. அந்த விவேகம் உதயதே. அப்படி பிரேம பிரகாசமான ஹிருதயம் உண்டாகும், பக்தி ஞானம் உண்டாகும், விவேகம் நல்ல ஞானம் உண்டாகும், விவேகம் உண்டாகும். இதெல்லாம் உண்டாயிடுமா மகான்கள் தரிசனத்தினாலே. சத்தியா அப்படின்றது உடனே உண்டாயிடுமா. அப்படிப்பட்ட மகான்களுடைய சாநித்தியம் நம்மளுக்கு பாகவதத்தில் தொட்டடலாம் கிடைக்குது. பாகவதத்தை படித்தாலே மகான்கள் சுகாச்சாரம் நினைக்கிறோம், ஸ்மரணாத்து மகான்களை சுகாச்சாரம் நினைச்சாலே நம்மளாம் பவித்திரமாயிடுவோம். சனகாதி முனிவர்களை நினைச்சாலே நம்ம பவித்திரம், நாரதரை நினைச்சாலே நம்ம பவித்திரமாயிடுவோம். அவரெல்லாம் தன்யோஸ்மி தன்யோஸ்மின்னு சனகாதி முனிவர்கள் வாக்காலேயே நாரதர் தன்யர்னு சொல்கிறார், வியாசர் வாக்காலே நாரதர் தன்யர்னு சொல்கிறார், பக்தி தெய்வாக்களே நாரதர் தன்யர் சொல்கிறார். 3 பேரும் தன்யர் 3 தடவை தடுத்து அவர் தன்யர். நான் என்ன தனம் இருக்குது அவருன்னா பக்தின்ற தனம் இருக்கான்.
ஆனால் நாரதரை நினச்சாலே நம்மலாம் பவித்திரமாயிடும். அதனால தான் நாரதர் கலகபுரி நாரதர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்கள் மகாத்மாக்கள் இல்லையா. அவர் இல்லைன்னா பிராமணம் இல்லை, அவர் இல்லைன்னா மகாபாரதம் இல்லை, அவர் இல்லைன்னா பாகவதம் இல்லை. அவர் தானே இந்த மகாபாரதம் ராமாயணத்தெலாம் உபதேசம் பண்ணது வியாசருக்கு வால்மீகிலாம். அப்போ அவரால் தானே எல்லாமே உண்டானது. அவர் இல்லைன்னா நம்ம கிருஷ்ண பக்தி என்னான்னு தெரியும், ராம பக்தி என்னான்னு தெரியும். அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த மகாத்மாவை நினச்சாலே நம்மளாம் பாக்கியம், புண்ணியாத்மாக்கள் ஆகிடும் நம்மளாம். சரி, ராம ராம ராம. அப்படி மகான்களை நினைச்சாலே நம்ம பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் பாகவதத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தா ஸ்ரீ அண்ணா சொல்கிறாரு, சில பிரபுபாதா சொல்கிறாரு, பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொல்கிறாரு. அந்த பாகவதத்தெல்லாம் அப்படி அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. பாகவதம் எப்படி ரசித்து சொல்கிறாங்க, எப்படி ருசித்து சொல்கிறாங்க, எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க. அந்த பாகவதம்லாம் பாருங்கள். அது என்ன தான் இருக்குது, நம்ம ஏற்கனவே எத்தனையோ தடவை படிச்சிருக்கோம் பாகவதம். ஆனாலும் ஒவ்வொரு தடவை கேட்கும்போது புதுசாக இருக்குது. நவம் அது மட்டும் புதுசாக இருக்குது. கேட்கறது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குது இல்லையா. ஆசையற்ற மனதை கொடுக்கறது இல்லையா. யாரால் கொடுக்க முடியும்? இப்போ ஆசையினால் தானே அழிகிறார்கள். ஆசை தானே அழிவுக்கு காரணம். எவ்வளோ ஆசைகளை மனசில் கோட்டை கட்டுறோம். ஆனால் எல்லா ஆசைகளும் நிறைவேறிதான்னு கேட்டால் நிறைவேறல. முக்கால்வாசி ஆசைகள் நிறைவேறல. கால்வாசி ஆசைகள் தான் ஓரளவுக்கு நிறைவேறின மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரமிப்பு, ஒரு காணல் நீர் மாதிரி காட்டுது. அப்புறம் நிறைவேறின மாதிரி இருக்குது. அது கூட அந்த கால்வாசி ஆசைகள் கூட நிறைவேறின மாதிரி இருக்குது. அதனால் நிறைவேறின பாடு கிடையாது. சிலது நிறைவேறினோடனே பரவாயில்ல, என்னமோ வாழ்க்கையில் பூர்ணத்துவம் அடைஞ்ச மாதிரி. நீ எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்க வந்திருக்கு, உனக்கு எவ்வளோ கிடைக்க வந்திருக்கு. நீ அல்பமாக கிடைச்சதுலேயே அதில் ஆஹா ஓஹோன்னு சந்தோஷப்படுற. ஆனால் நீ எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா? எவ்வளோ ஆசைகளோடு இருந்தது தெரியுமா? அதில் ஏதோ 1-2 நடந்திருக்கு, அதுவே ஆஹா ஓஹோன்ற. இன்னும் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டியது எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஏன்னா அதுக்கான புண்ணியம் நான் பண்ணலையே, அதுக்கான கிரியா பலன் எனக்கு இல்லையே, அப்படிப்பட்ட புண்ணிய பலன் எனக்கு இல்லையே, அதுக்கான பாக்கியம் எனக்கு இல்லையே. அப்போ என்ன பண்ணணும்? ஏன் பகவான் அது போல் தடை பண்ணுறான்? நம்ம ஆசைகளுக்கெல்லாம் ஏன் பகவான் ஒரு செக் வைக்கிறான்? ஒரு செக் வச்சிடறானே, அது அந்த ஆசைகளுக்கு தடை உண்டாக்கிறானே. ஏன்னா நீ ஆசையை விடணுதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. நீ ஆசையை விட்டால் தான் என்னிடத்துல முழுமையாக ஈடுபட முடியும். நீ ஆசைகளை உனக்கு நான் நிறைய கொடுத்துட்டேன்னா அப்போ என்னை மறந்துடுவே, என்னையும் மறந்துடுவேன், பாகவத்தையும் மறந்துடுவேன், உன்னையே நீ மறந்துடுவேன், உன் ஆத்மஸ்வரூபத்தையும் நீ மறந்துடுவேன். இந்த தேகம் தான் நினைக்கிற உன் ஆத்மஸ்வரூபம் எது வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்க. நான் பாகவதம் படிக்கிற வரைக்கும் நீ ஆத்மஸ்வரூபத்தில் இருப்பேன், ஆத்மஸ்வரூபத்தை மறக்க மாட்டேன். ஏன்னா உன் ஆத்மாவே நான் தானே, உனக்குள்ளே இப்போ பரமாத்மா இருக்கிறது. அப்போ நீ என்னை மறந்துட்டு நான் ஆத்மா மறந்துட்டுன்னு தான் அர்த்தம். உன் ஆத்மாவை நீ மறக்காமல் இருக்கணும்னா அப்போது நீ தேவையில்லாத ஆசைகள்லாம் வளர்த்துப்பேன். அந்த ஆசைகள்லாம் நிறைவேறணும்னு ஒரு பிடிவாதமும் பண்ணுவேன், எங்களை வந்து பிரார்த்தனை பண்ணுவேன். அது அது கெட்டதான் நல்லதான்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. ஆனால் தற்காலிகமாக நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுவேன். அந்த தற்காலிகமாக நல்லதை நான் கொடுத்துட்டேன்னா அப்போ என்னையும் மறந்துடுவேன், நீயும் அவஸ்தைப்படுவேன். அதனால தான் உனக்கு நான் கொடுக்குறதில்ல, காலம் தாழ்த்துறது. கொடுத்தா அந்த சௌக்கியத்தை உனக்கு கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்னை சுத்தமாக மறந்துடுவே. அதுக்காக தான் நீ எவ்வளோ நாமா சொன்னாலும் சரி, நீ எவ்வளோ பாகவதம் படித்தாலும் சரி, உனக்கு ஏன் அந்த ஆசை நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீ என்னையும் மறந்துடுவேன், உன்னையும் நீ மறந்துடுவேன். அஜ்ஞானத்தில் விழுந்துடுன்றதுனால தான் பகவான் கொடுக்காம வச்சுருக்கான். அதனால் நிறைவேறின ஆசைகளோட நிறைவேறாத ஆசைகள் தான் நிறைய எக்கச்சக்கமாக. நாம் அந்த கால்வாசி ஆசைகளை கூட அதில் ஒரு கால்வாசி ஆசைகள்லேயே 1% 1-2 தான் நமக்கு சௌக்கியம், ஏதோ ஒன்று சிலது தான் நடக்குது அதிசயமாக. அதுவே ஆஹா ஓஹோன்றோம். நம்ம எவ்வளோ கனவுகளோடு எவ்வளோ மனக்கோட்டைகளோடு நம்ம இதெல்லாம் நிறைவேறன்ட்டு பக்தி பண்ணியிருப்போம். அதுக்காக எவ்வளோ நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருப்போம். அதுக்காக எத்தனை கோயிலாக ஓடியிருப்போம், எத்தனை தீர்த்த யாத்திரைக்கு போயிருப்போம், எத்தனை பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டிருப்போம், எத்தனை அகண்ட நாமம் வச்சுருப்போம், எத்தனை பாகவத பாராயணங்களில் போய் கலந்துன்னு இருப்போம், எவ்வளோ உற்சவங்களில் போய் கலந்துன்னு இருப்போம். எதுக்காக? நம்ம ஆசைகள் நிறைவேறணும், நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பெரிய ஆசைகளோட எல்லா பிரச்சனைகளும் தீரணும், நோய்கள் தீரணும்,
வீட்டு கவலைகள் தீரணும் அப்படின்னு எவ்வளோ விஷயங்களுக்காக நம்ம எத்தனை உற்சவங்களில் கலந்துன்னு இருப்போம், எத்தனை பூஜைகளில் கலந்துன்னு இருப்போம், எத்தனை அகண்டநாமம் வச்சுருப்போம், எவ்வளோ சப்தாகங்கள் பாராயணம் பண்ணியிருப்போம், எத்தனை சப்தாகங்களில் போய் கலந்துன்னு இருப்போம். இதெல்லாம் புண்ணியம் நினச்சி தானே பண்ணீங்க. அதனால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போச்சான்னா தீர்ந்துருக்காது கண்டிப்பாக. அதில் சிலது 1-2 தான் தீர்ந்துருக்கும். சில அதிசயங்கள் பகவான் காட்டுவான். ஏன்னா உனக்கு பக்தியில் இன்ட்ரெஸ்ட் வரணுக்காக சில 1-2 மிராக்கிள்ஸ் பண்ணுவோம், இல்லைன்னு சொல்ல வரல. சில விஷயங்கள் நடக்கும், ஆனால் அதுவே ஆஹா ஓஹோன்னு சொல்லிடுறோம். ஆனால் அது ஒன்றுமே கிடையாதுன்றேன். அது எதுக்காகனா நீ பக்தி விட்டு போகக்கூடாதுக்காக. ஆனால் பகவான் நினச்சானா எல்லா சர்வகாமகா, எல்லா ஆசைகளையும் சர்வகாம வரேஸ்வரகா, எல்லா ஆசைகளையும் வரம் கொடுக்கறதுல அவன் ஈஸ்வரன். அவனால் கொடுக்க முடியும். ஆனாலும் நீ உனக்கு நல்லதாக கெட்டதான்ட்டு பகவானுக்கு தெரியும். அது கெட்டதுன்னா பகவான் கொடுக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இதெல்லாம் நம்ம பக்தியில் பக்குவம் அடைஞ்சவங்க இதெல்லாம் தன்னாலே புரிஞ்சுப்பாங்க. இப்போ நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பக்தியில் நல்லா பக்குவம் அடைஞ்சவங்க இதெல்லாம் அவங்க அனுபவத்தில் இருக்கும், தன்னாலே புரிஞ்சுப்பாங்க. இது ஏன் பகவான் நிறைவேற்றலை அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. இப்போ பக்தியில் பக்குவமானவர் தான் குசலர். குசலர் என்ன பண்ணார், 4 படி அவளுக்கு கொண்டு போனார். பகவான் அந்த அவளை பிடிங்கி சாப்பிட்டான். சாப்பிடும்போது அங்கே போய் நல்லா சாப்பாடு போட்டான், நல்லா சுகமாக தூங்க வச்சான். நல்லா கை காலை பிடிச்சி விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். வீட்டுக்கு அனுப்பும்போது ஒன்றுமே கொடுக்காமல் அனுப்பிச்சிட்டான் குசலர். அப்போ குசலர் என்ன நினைக்கிறாருன்னா, பகவான் எனக்கு கிஞ்சித்து கூட கொஞ்சம் கூட எனக்கு செல்வம் கொடுக்காமல் அனுப்புறது எதுக்காகனா எம்எல் கருணையினால். நான் கொஞ்சம் செல்வம் வந்தால் கூட நான் பகவானை மறந்துடுவேன் அப்படின்ற ஒரு கருணையினால் தான் என்னை பகவான் வெறும் கையோடு அனுப்புகிறான். நான் வெறும் கையோடு வரலையே, நான் அவனுக்காக அவள் கொண்டு வந்தேனே, ஏதோ ஒன்று அன்போடு கொண்டு வந்தேனே, ஆனால் வெறும் கையோடு அனுப்புகிறான்னா அது ஒரு காரணம் இருக்கும். என் பிரபு கிருபாலு. அப்போ நம்ம பகவானுக்கு கொடுக்காத பகவானை நம்ம என்ன பண்ணுறோம், சில பேர் விட்டுட்டு வேறு தேவதையை வழிபடுறாங்க, இல்லை வேறு பூஜை முறைகளை, இல்லை வேறு அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கிறாங்க, இல்லை வேறு தீர்த்த யாத்திரை எதனா ஒரு அதிசயம் ஒரு சாமியார் நடத்துகிறாரு, வேறு அங்கே போனால் எனக்கு இந்த மிராக்கள் நடக்குது, இங்கே போனால் அந்த மிராக்கள் நடக்குது, ஏதாவது அதிசயம் நடக்குதுன்னு தெரிஞ்சால் உடனே இந்த இடத்த விட்டு இந்த பூஜை முறைகள்லாம் விட்டுட்டு உடனே அந்த பூஜை முறைக்கு மாறிடுறோம், அந்த சாமியார்களை போயிடுறோம், அந்த மிராக்கள் நடக்கிற இடத்துக்கு நம்ம தாவிடுறோம் இல்லையா. அந்த மனசு குரங்கு மனசு தானே. ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் போதும், நம்ம வாழ்க்கை நான் பிரார்த்தனை பண்ணுறது நிறைவேறினா போதும். அதுக்காக நான் எத்தனை கோயிலுக்கு வேணால் போவேன், எந்த பூஜைகள் வேணால் போவேன், எத்தனை அடி பிரதட்சணம் பண்ணுவேன், என்ன வேணாலும் அங்க பிரதட்சணம் அடி பிரதட்சணம் என்னென்னாலும் பண்ணுவேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக எந்த கோயிலுக்கு வேணால் மாலை போடுவேன், எந்த பூஜை முறைகளும் எந்த விரதங்களையும் நான் அனுஷ்டானம் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய பிரார்த்தனை அப்படிப்பட்ட பிரார்த்தனை. எனக்கு அவ்வளோ பெரிய கவலையில் நான் மூழ்கியிருக்கேன். அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும், வேறு யாருக்கு தெரியும். அந்த கஷ்டத்துக்கு எப்படியா வெளியே வந்தால் போதும் அப்படின்னு இது மாதிரி முறைகளை அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அவருக்கு என்னென்னா தெய்வத்தை விட்டு தெய்வத்தை மாற்றுவாங்க, வேறு விரதங்களை விட்டு விரதங்களை மாறுவாங்க, வேறு கோயிலை விட்டு இன்னொரு கோயிலுக்கு போவாங்க, எல்லா பூஜை முறைகளும் மாற்றி பண்ணுவாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள கஷ்டம் ஆர்த்தி அந்த கவலை அப்படியேப்பட்டது பெருசாக இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ள பகவான் பெருசாக தோணலை, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த கவலை அந்த கஷ்டம் தான் பெருசாக தோணுது. அப்போ பகவான் அங்கே எங்கே பெருசாக வைக்க போகிறாங்க அவங்க. அப்போ அவர்களுக்கு கடைசியில் என்னென்னா பகவானே வேணாம், இறைவனை நம்பி வேஸ்ட்டு அப்படின்ற நிலைக்கு வந்துடுறாங்க கடைசியில் நிறைவேறாததுனால. அப்புறம் எப்படியோ கொஞ்சம் நெஞ்சம் அடிச்சு படித்து அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரார்த்தனைகளோடு சேர்த்து தன்னுடைய முயற்சியும் பண்ணுவாங்க. அந்த முயற்சினால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் வெளியே வந்துடுவாங்க. அப்படி பண்ணுறதுனால அப்புறமா மறுபடியும் அந்த பூஜை முறைகள் அந்த விரதங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசை நிறைவேறி போச்சு இல்லை. இனிமேல்ட்டு அவர்கள் அந்த வழிபாடுகளையும் தூக்கி போட்டுருவாங்க, அந்த தெய்வத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. அதை விட்டுட்டு இவர்கள் பாட்டுக்கு என்ன பண்ணாங்க, மறுபடியும் பிரச்சனைகளில் போய் உழண்டு கொண்டிருப்பார்கள். இந்த பௌதிக விஷயங்களில் தங்களுக்கு கிடச்சிச்சு இல்லையா, நடக்க வேண்டியது நடந்து, தன் பிரார்த்தனை பண்ணது ஏதோ கிடைச்சிது, அது பிரார்த்தனை பண்ணுறதால மட்டும் கிடைக்கல, இவங்க முயற்சியும் நிறைய பண்ணியிருப்பாங்க, அதனால் கிடைச்சிருக்கும். கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அதுலேயே உழல்வாங்க. அது பிறகு அந்த எந்த விரதம் அனுஷ்டானம் அந்த விரதத்தையும் விட்டுருவாங்க, அந்த பகவானையும் அந்த தெய்வத்தையும் விட்டுருவாங்க, அப்படியே மறந்துடுவாங்க அந்த தெய்வத்தை. இது மாதிரி ஏன்னா அவங்க பகவானை பெருசாக மதிக்கல, தன்னுடைய பிரச்சனைகள்லாம் பெருசாக மதிச்சு வந்தாங்க. அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சுன்னா அவங்க ஏன் அந்த தெய்வத்தை வணங்க போகிறாங்க, அந்த தெய்வத்தை விட்டுட்டு அதுதான் அடுத்தது அவங்க வேறு வேலையை பார்த்துன்னு போயின்னு இருப்பாங்க. இப்படி சில பக்தர்கள். ஆனால் இன்னும் சில பக்தர்கள் என்னென்னா எப்படியாவது பிரச்சனை நடக்கணும், சரியாக நடக்கலைன்னா வச்சுங்களேன், தெய்வத்தையே தூக்கி போட்டுருவாங்க. இனிமேல் தெய்வத்தெல்லாம் வழிபடுறது வேஸ்ட்டு, நம்ம முயற்சி தான் நம்மளுக்கு நம்ம உழைச்சா தான் நம்மளுக்கு கையில் காசுன்னும் போது அப்போ நான் எதுக்கு தெய்வத்தை வணங்கணும்,
இப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க சில பேர். நான் ஒரு கேட்டகரி அந்த லெவலில் ஏதாவது ஒன்று நிறைவேறிடும், அது அவங்க முயற்சினாலும் ஏதோ நிறைவேறும், அது அவங்க பிரார்த்தனை நிறைவேறதுன்னு சொல்லிப்பாங்க, ஏதோ ஒன்று கிடைக்கும். கிடைச்சதுன்னா அவர்கள் வந்து என்னென்னா அந்த தெய்வத்தையும் விட்டுருவாங்க, அந்த விரதத்தையும் விட்டுருவாங்க, அப்புறம் தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே அந்த அவங்க பலன் கிடச்ச உடனே அதோட தெய்வத்தையும் மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அது வேறு விஷயம். தெய்வ பலத்தினாலையும் தன் முயற்சி பலத்தினாலும் 2 பலத்தினாலும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எப்படி நம்புகிறாங்களோ, தெய்வத்தை மட்டும் தெய்வமே நம்பியிருந்தா மட்டும் கிடைக்காது, நமக்கு முயற்சியும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பகவான் அப்படி கொடுப்பான். அவங்க முயற்சியும் பண்ணுவாங்க, அதே போல் தெய்வ அனுகூலம் பண்ணோம், அவங்களுக்கு குதிரும், அந்த தொழில் அவங்களுக்கு விருத்தி அடையும், ஏதோ ஒன்று கேட்ட காசு கிடச்சிட்டு அவங்க பிரச்சனையும் தீர்ந்துடும். அதோட அவங்க தெய்வத்தை மறந்துடுவாங்க, அதோட அந்த பூஜை முறையெல்லாம் விட்டுருவாங்க. அது வேறு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க சில பேர், தெய்வத்தை தன் கவலைகளை வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணால் தெய்வமே இல்லைன்னுவாங்க. ஏன்னா தன் பிரார்த்தனை நிறைவேறலைன்னா, தன்னை கைவிட்டுச்சுன்னா, தனக்கு அந்த பிரார்த்தனை வந்து நினச்சது நடக்கலைன்னா, தன் கோரிக்கை நிறைவேறலைன்னு சொன்னால் தெய்வமே இல்லை, தெய்வத்தெல்லாம் வணங்குறது வேஸ்ட்டு, என் முயற்சினால் தான் நான் கஷ்டப்பட்டால் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா தெய்வம் வந்து என்ன பண்ணிச்சு, கோரிய பெட்சின்னு கொடுத்துதா? ஒன்றுமே கொடுக்கல. அப்போ நான் எதுக்கு தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு நம்பினா தெய்வத்தையே வெறுக்கிறவங்க உண்டு. இனிமேல் இந்த பூஜை புனஸ்காரம்லாம் வேலை, தேவையில்லாத வேலை, டைம் வேஸ்ட் இதெல்லாம். தெய்வம் தான் ஒன்றும் பண்ணலையே. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கை வச்சு தான் கஞ்சின்னும் போது, நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கணும் போது நம்ம எதுக்கு தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சில பேர் தெய்வத்தை விட்டுறவங்க உண்டு. இப்படியும் சில பேர் இருக்காங்க. தெய்வத்தை பற்றி பேசினாலே அவங்க வந்து தயவுசெய்து அதெல்லாம் பேசாதீங்க, நான்லாம் தெய்வத்தை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பெண்கள் அப்படியே இருக்காங்க. அப்போது என்னென்னா, இதெல்லாம் திருடமான பக்தின்னே சொல்ல முடியாது. காரணம் என்ன, பிரச்சனைகள். அவங்களுக்கு பிரச்சனை எதனால் வருதுன்னா ஆசையினால்தான். அவித்யா காமகர்மபிகி, தன்னுடைய உண்மையான சுரூபத்தை தெரிஞ்சிக்காதனால்தான் ஆசைகள் உண்டாகுது. காமனா ஆசைகளால் தான் கர்மா, தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஆசைகள் நிறைவேற்றிக்கிறதுக்காக தான். கடுமையான பூஜைகள், புனஸ்காரங்கள், விரதங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த கர்மாக்களை ஏன் செய்கிறாங்கன்னா, அவர்கள் ஆசைகள் இருக்குது, அந்த ஆசைகள் நிறைவேற்றிக்கிறதுக்காக தான். அந்த ஆசைகளே அவர்களுக்கு துன்பமாக அமையுது. நிறைய கடன் பிரச்சனையாகி போயிடுது. ஆசைகளால் கடன் வாங்கினாங்க, ஆசை நிறைவேற்றிருக்கா, அதுக்கப்புறம் பெரிய கடன் ஆகி போச்சு, அதே பிரச்சனையாகி போச்சு. அந்த பிரச்சனைக்காக சரியாக நிறைய கர்மாக்களை செய்கிறாங்க, நிறைய பூஜைகள், புனஸ்காரம் அது இதுன்னு நிறைய பண்ணுறாங்க. அப்போது கடுமையாக உழைக்கிறாங்க, அதுவும் கர்மா தான், செயல்கள் அதான் கடுமையாக உழைக்கிறாங்க. எப்படியோ ஒன்று அவங்க பிரச்சனை தீர்ந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாகவதம் சொல்கிற வழி என்னென்னா, இந்த மனநோக்கத்தோடு வராதிங்க. பாகவதத்தில் அதான் சொல்கிறேன், கைதப புரோஜிதா, முதல் இந்த கபடத்தோடு வராதிங்க, இந்த பலனை எதிர்பார்த்துன்னு வராதிங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன்னா அப்புறம் தெய்வம் கைவிட்டுச்சுன்னு சொல்லிட்டு என்னையும் விட்டுருவீங்க, எல்லாத்தையும் விட்டுருவீங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா வேத்தியம் தெரிஞ்சுக்கணுன்ற, பகவான் கிருஷ்ணனை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோடு வாங்க. கிருஷ்ணன் யார், கிருஷ்ணனா யார், கிருஷ்ணனுக்கு நமக்கும் உள்ள உறவு என்ன, உண்மையான உறவு என்ன, இந்த ஆத்மான இந்த உடல் வேறு, நம்ம கிருஷ்ணனுக்கு உள்ள நீங்காத உறவு ஒன்று இருக்குது, அந்த உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்காக வாங்க. அப்படி வேத்தியம், அப்படி வாஸ்தவம் அற்ற வஸ்து சிவதம், வாஸ்தவமான வஸ்துவாகிய கிருஷ்ணனுக்கு நமக்கும் உள்ள இருக்கிற உறவை அதை தெரிஞ்சுக்கிட்டால் சிவதம், உன் வாழ்க்கையில் மங்களம் ஏற்பட்டுரும். அந்த மங்களத்தினால 3 வித தாபங்களும் அடியோடு போக்கப்படும். அதை நான் பண்ணுவேன், நீங்கள் வந்து என்னென்னா பண்ணலையேன்னு சொல்லிட்டு பகவானை கண்டிஷன் பண்ணுறாங்க. சில பேர் பகவானே அதிகாரம் பண்ணுறாங்க, பகவானே திட்டுறாங்க, பகவானே வெறுக்கிறாங்க, ஏன்னா தங்கள் ஆசைகள் நிறைவேறலன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் பண்ணால் நான் உனக்கு எப்படி அனுகிரகம் பண்ண முடியும்? எனக்கு தெரியும் உனக்கு என்ன பண்ணணும்னு, உனக்கே தெரியாது உனக்கு என்ன பண்ணிக்கணும்னு, ஆனால் எனக்கு தெரியும், நான் பார்த்து பண்ணுவேன். அப்போ யோகக்ஷேமம் பகம் நீ செய்ய வேண்டியது என்னென்னா, அதான் சொல் தர்ம புரோஜித கைதவகா, இந்த கபடத்தை தூக்கி போட்டு நிர்மத் சரணம், இந்த போராமை தோஷம் எரிஞ்சு விழுறது, இந்த கோபம் தாபம், இவர்கள மேலே துவேஷம் பாராட்டுறது, மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறது, மற்றவங்க உயர்வை பார்த்து தானும் அது போல் உயர்வடையணும். எனக்கு இந்த ஆசைகள், பெரிய பெரிய ஆசைகளோடு வராதிங்க. அந்த ஆசை நிறைவேறணும், அப்படி பண்ணணும், நான் ஏரோப்ளைன் வாங்கணும், கப்பல் வாங்கணுன்ற மாதிரி பெரிய பெரிய ஆசைகளோடு வராங்க பற்றியா. ஆஹா ஓஹோ பெரிய பங்களா கட்டணும், பெருசாக இது வாங்கணும், நான் லட்சாதிபதி ஆகணும், கோடீஸ்வரன், அது மாதிரி பெரிய பெரிய ஆசைகளோடு வராங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் என்ன, அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அதெல்லாம் அந்த பொறாமை முதல்ல தோஷங்கள்லாம். இந்த ஒரு சங்கல்பத்தோடு பகவான்களை நெருங்க வேண்டாம். அப்படி வரவங்களுக்கு பாகவதம் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும்.
அந்த நோக்கத்தோடு வந்தால் நீ பாகவத்தை சுவைக்கவே முடியாதே. ஏன்னா உன் சுவையெல்லாம் வேறு, பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், பணம் நிறைய அந்த நோக்கத்தோடு நீ வந்தனா நீ பாகவத்தை சுவைக்கவே முடியாது. இது ரசிகர்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்டது இந்த பாகவதம், ரசிகர்களுக்காக எழுதப்பட்டது இந்த பாகவதம். அப்போ நான் பிச்சை தான் எடுக்கணுமான்னா ஜீவேன யாவதம், உனக்கு நீ பிச்சை எடுக்கிற மாதிரி பகவான் விட மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கும். பக்த போஷணகா தன் பக்ஷ போஷணகா, தன் பக்தர்களை பகவான் அவமதிக்க விடவே மாட்டான். நமே பக்த பிரணஷதி, அதை நம்பினா போதும். குசலர் என்ன பண்ணார், என்ன சொன்னார், மனசால் ஃபஸ்ட்டு உனக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் பாகவதம், அப்புறமா தான் உன் வாழ்க்கையை மாற்றும். கிருஷ்ண பக்தியில் எடுத்த உடனே $40 கொண்டு போனார். $40 அதான் கொண்டு போனார் பிரபுபாதா. அப்புறம் 40 கோடிக்கு அதிபதியாக எப்படி ஆனார், அவருக்கு எப்படி உலகம் முழுவதும் கோயில்கள் கிடைச்சிது, எப்படி அவ்வளோ சிஷ்யர்கள், அவருக்கு எப்படி அவ்வளோ பணம், அப்படியே ஃப்ளைட்லேயே சஞ்சரிக்கிற மாதிரி 14 உலகத்தை சுற்றுற அவருக்கு என்ன கிடைச்சிருந்தா. அவர் அந்தளவுக்கு பக்குவப்பட்டவர். அப்படி பகவானால் கெட்டு போனவங்க ஒருத்தர் கூட கிடையாது, எல்லாம் சேமாக வாழ்ந்தவங்க தான் அதிகம். அப்போது உசிலர் என்னென்னா அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய சங்கல்பத்தோடு, நிறைய ஆசைகளோடு, நிறைய இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் பகவான்களை திணிக்கிறோம். பெரிய பாரத்தை கொண்டு செய்வோம், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்தாகணும் பகவான். அப்படி இல்லைன்னா பகவானை நான் விட்டுருவேன், நான் வேறு தெய்வத்தை வழிபடுவேன் அப்படின்னு பகவான்கள் கண்டிஷனை போடுறாங்க. பகவானே பயந்து நடுங்குறான். இவருக்கு எதுக்கு எனக்கு பக்தி, இவங்களாம் எதுக்கு வராங்க, இவங்களாம் எதுக்கு எங்களுக்கு பக்தி பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு பகவானுக்கு அப்படி இவங்க தேவையில்லாத புலம்புறது, அழறது, இது பண்ணுறது, தங்களுடைய நிறைய ஆசைகளை போய் வெளிப்படுத்திக்கிறது. இந்த ஆசைகளோடு கிருஷ்ணன் வந்தால் கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்? ஃபஸ்ட்டு உன் மனசை பரிசுத்தப்படுத்துவான். அப்படின்னும் போது பகவானுகளை பாகவதமும் நம்மளுக்கு புரியாது. வேத்தியம்னா புரிஞ்சுக்குது, அறிவு, அது தெரிஞ்சுக்கிறது. அது பாகவதமும் நம்மளுக்கு புரியாது. அது என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மைண்டு இல்லை. நம்ம அவசர புத்தினால், நம்ம பரபரப்புனால, நம்மளுடைய ஆசைகள்னால, நம்மளுடைய தேவைகள்னால அந்த பரபரப்பில் நீங்கள் இந்த பாகவதத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. அது நிதானமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் இது அறிவால் பொறுமையாக பக்தர்கள் வாக்கில் கேட்டு பக்தியோடு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் இந்த பாகவதத்தை. அவர்களால் பாகவதத்தை நெருங்கவே முடியாது இவ்வளோ ஆசைகளோடு வரவங்களால், சங்கல்பத்தோடு. அதான் கைதவ புரோஜிதா. இந்த கபடங்கள், இந்த ஆசைகள்லாம் தூக்கி போட்டுருங்க. போகாமல் இது துவேஷம், இவர்கள் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அது நான் அப்படி பண்ணுவேன், அவங்களோட நான் உயர்ந்து காமிப்பேன், அந்த பொறாமை முதல்ல துவேஷங்கள்லாம் தூக்கி போட்டு வாங்க. இந்த கல்மஷத்தோடு வந்தால் பாகவதத்தை நெருங்கவே முடியாது. ஆனால் யார் இதெல்லாம் தூக்கி போட்டு வராங்களோ அவங்களுக்கு சத்தியோ ஹிருத்திய அவருத்தியதே, உடனே ஹிருதயத்தில் பகவான் தோன்ற ஆரம்பிச்சிடுவான். பாகவதம் அவங்களுக்கு தான் பாகவதம் சொந்தமாயிடும். பக்தியோட சுஸ்ரூஷி தக்ஷணாத்து, அப்போ உடனே கேட்கணுன்னு ஆசைப்பட்டாலே பகவான் உள்ளே உட்காந்துருவான். அப்போது பகவான் சொல்கிறபடி நீ செய்யணுமே தவிர நீங்கள் சொல்கிறபடி பகவான் செய்யறதுக்கு நம்ம வீட்டு வேலைக்காரன் கிடையாது. பகவான் நம்ம வீட்டு வேலைக்காரன் கிடையாது. கிருஷ்ணன் வேலைக்காரனாகவும் இருப்பான் பக்தர்களுக்கு, எதுக்கும் ஆசைப்படாதவங்களுக்கு, பகவான் மட்டுமே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பகவானை தவிர மற்ற எல்லா ஐஸ்வர்யங்களும், எல்லா சுத்து சுகம், அப்படி லக்ஷ்மி மட்டும் ஆசைப்படுறவங்களுக்கு பகவான் கிடைக்க மாட்டான். நல்லா புரிஞ்சிக்கணும். அதனால் பாகவதத்தை புரிஞ்சதுக்கான மனப்பான்மை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் பாகவதம் ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் ரொம்ப நொந்து நூலாக போனவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு, வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டவங்களுக்கு, அவங்களுக்கு தான் பாகவதம் பெரிய ரிலீஃப் கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நீ தெரிஞ்சுக்கணும் பகவானை பற்றி, வாஸ்தவமான வஸ்துவாகி கிருஷ்ணனை பற்றி வேத்தியம் தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோட வா. பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு எல்லாம் தெரியும், இது என்ன பெருசாக சொல்லிட்டு போகுது பாகவதத்தில். நான் மகாபாரதத்துலேயே எனக்கு எவ்வளோ படிச்சுட்டேன், எவ்வளோ விஷயங்கள் தெரியும், எனக்கு எவ்வளோ கதைகள்லாம் நிறைய கிருஷ்ண கதைகள் கேட்டிருக்கேன். நான் எனக்கு தெரியாத விஷயம் சொல்லிட்டு போகிறாங்களா பெருசாக? இவங்க என்ன பெருசாக சொல்ல போகிறது, எனக்கு தெரியாத விஷயமா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற நோக்கத்தோடு நீ பாகவத்துக்கிட்டோடு வர முடியாது. தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுவாங்க, என்ன புதுசாக இவங்கலேருந்து இவங்க ஒரு விதமாக பாகவதம் அருமையாக அது ஒரு ஆங்கிளில் அழகாக சொல்லுவாங்க. இது கேட்டால் இது ஒரு சுவை, அது ஒரு சுவை. எப்படி இருந்தாலும் அந்த கிருஷ்ணனை பற்றி பல விதத்தில் ரசித்து பக்தர்கள் அனுபவிக்கிற அந்த சுவாது பதே அந்த அனுபவத்தோடு கொடுக்கும்பொழுது, ஒவ்வொருடைய அனுபவத்தில் கேட்கும்போது ஒவ்வொரு விதமான சுவையாக இருக்கும். கிருஷ்ணனுடைய அனுபவங்கள் அருமையாக இருக்கும். இப்போ கோபிகள்லாம் என்னென்னா மன்மதகாரமாக கிருஷ்ணனை பார்த்தாங்க. என்ன அங்கே விஷ்ணுகள்லாம் யாதரெல்லாம் தெய்வமாக பார்த்தாங்க. கம்சனுக்கு யமனாக தெரிஞ்சான். அதே சந்தில்
கோபர்களுக்கெல்லாம் தன்னுடைய நண்பனாக தெரிஞ்சான். பக்தர்களுக்கு பகவான் பரதெய்வமாக தெரிஞ்சான். ஒரே பகவான் எப்படிலாம் அனுபவிக்கிறாங்க பாருங்கள். அந்தந்த ஆங்கிளில் அவங்க வாக்கில் கேட்கும்போது இந்த பரதெய்வம், பரபிரம்மம், பகவான் அப்படின்ற அந்த நோக்கத்தில் கேட்கும்போது அந்த வாக்கில் அவங்க வாக்கில் கிருஷ்ணனுடைய பெருமை கேட்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். கிருஷ்ணனா எங்கள் நண்பன் தான், என் கூட கில்லி கோட்டை விளையாடுவான், என் கூட மல்யுத்தம் பண்ணுவான் அப்படின்ற கோபுரல் வாக்கில் கேட்கும்போது அவங்க ஒரு விதமாக ரசித்து கிருஷ்ண பக்தி சொல்லுவாங்க. இதுபோல் எந்தெந்த ஆங்கிளில் பகவானை ருசிக்கிறாங்களோ ஞான விஷயமாக ஞானிகள் பார்க்கும்போது கிருஷ்ணனை வேறு மாதிரி பார்ப்பாங்க. அவன் ஞானகர்த்தாவாக, ஞானபோக்தா, ஞானோபதேசம் செய்யக்கூடிய குருவாக பகவானை பார்ப்பார்கள். அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அது ஒரு சுவையாக இருக்கும். அப்படி பக்தர்கள் எந்தெந்த விதத்தில் அனுபவிக்கலாம் அந்த விதத்தில் வேத்தியம் தெரிஞ்சுக்கினா அந்த பக்தர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கும்போது தேன் மாதிரி நிற்கும். அந்த பக்தி உள்நோக்கத்தோடு பாகவதம் கேட்டோன்னு சொன்னால் அப்போ தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோட தீனத்துவ பாவனகா விஸ்வாச குருவாக்கியேஷு மனச நிச்சல புத்தியோட விஸ்வாசத்தோட தீனத்துவம், தனக்கு ஒன்றும் தெரியாது, பகவானை பற்றி யாருன்னா 4 பேர் சொல்லுவாங்களா அப்படின்னு ஆசையோடு கேட்டேன்னு சொன்னால் பகவானுடைய வாழ்க்கையை பகவான் பார்த்துப்போம். அப்போ நான் என்ன சொல்ல வந்தால், குசேலர் என்ன மனநோக்கத்தோடு வீட்டுக்கு வந்தார், அவர் கொஞ்சம் கூட செல்வம் கொடுக்கல. அப்போ பகவானை குறை சொன்னாரான்னு கேட்டால் பகவானை குறை சொல்லலை. என்ன சொன்னாருன்னா, பகவான் என் மேல் கருணை குறை சொல்லலை, அதுக்கு மேலே நிறைய சொன்னார் கிருஷ்ணனை பற்றி. கிருஷ்ணன் என் மேலே கருணை உள்ளதுனால தான் எனக்கு கொஞ்சம் தனம் கூட பகவான் கொடுக்கல. என் மேலே பகவான் அவ்வளோ கிருபாலு பகவான், கம்பா தயாலும் சரணம் விஜயம அப்போ குசேலர் என்ன சொன்னார், பகவான் கிருபாலு, என் மேலே கொஞ்சம் தனம் வந்தாலும் பகவான் நான் மறந்துடுவேன் இல்லையா, அதனால தான் கொடுக்காம அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு நினச்சாராம். அப்படியேப்பட்டவருக்கு தான் பகவான் வாரி வாங்கிட்டான். குசேலர் பார்த்தா அன்றைக்கி குபேரனா மாட்டார். குசேலர் பார்த்தா மாட மாளிகை வீடு, குடிசையாக இருந்த வீடு மாட மாளிகை கூட கோபுரமாக மாறி போச்சாங்க. பல்லக்கில் போகிறா அவருடைய மனைவி. அவருடைய பிள்ளைகள்லாம் பார்த்தா ஆடை ஆபரணங்களாம் உடுத்தின்னு நல்லா ஜம்முன்னு இருக்குது. பெரிய மாளிகையாகி போச்சு அவருடைய வீடு. குபேரனை புறம்படக்கூடிய அளவுக்கு செல்வத்தை பகவான் வர்ஷிச்சிட்டான். ஆனால் கிருஷ்ணன் இதை சொல்லாமல் தான் துவாரகையிலேருந்து வீட்டுக்கு அனுப்புகிறான் யாரை, குசேலரை. ஆனால் அப்போது என்னென்னா, பகவான் கொடுக்காமல் போயிட்டானே, ஐயோ நம்மளாவது கேட்டுருக்கலாமே அப்படின்னு அந்த ஏங்கலை. பகவான் கிருபாலுன்ட்டு பகவானுடைய பெருமையை பேசினார். அப்படியேப்பட்டவங்களுக்கு பகவான் வாரி கொடுக்குறான் பாருங்கள். தனக்கு நெல் கம்மியாக கொடுக்குறான். அப்போலாம் பண்ட மாட்டோம். அந்த ஒரு பழக்கூடக்காரி அவளை என்ன பண்ணா, கொஞ்சோண்டு நெல் தான் கொண்டு கொடுத்தாரு. அந்த குழந்தைய முகத்தை பார்த்து ஆசையாக என்ன பண்ணுறா, அதை கையில் வாங்கி நிறைய பழங்களை ஆசையாக கொடுக்குறா. அந்த கொஞ்சம் நெல்லுக்கு, அந்த நெல்லுனால அவளுக்கு என்ன ஆகுது, அதுதான் வயிறு நிரம்போதா. கொஞ்சோண்டு நெல் தான் கொண்டு கொடுத்தது. அந்த பிஞ்சு கையில் கொஞ்சம் நெல் கொடுத்தது. அந்த நெல்லை வாங்கி மடியில் வச்சுட்டு அதனால் பழங்களை மட்டும் நிறைய கொடுத்தா. அவ்வளோனா அந்த உதவும் மனப்பான்மை. அப்படி செய்யும்போது இன்னொரு தடவை ஒரு குத்துக்கள் ஏறி நின்று பழம் வாங்கலையோன்னு போய் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பண்ணால் கருணா கடாட்சம் பண்ணிட்டான். அந்த கூடைகளில் பழங்கள்லாம் ரத்தனங்களாக மாறி போச்சு. அந்த பழங்கள்லாம் இனிமேல் இன்னொரு வீட்டு வாசலில் போய் நீ பழம் வாங்கலையோன்ட்டு போய் கஷ்டப்படக்கூடாது இந்த வயசான காலத்தில் அப்படின்னு அந்த பாட்டிக்கு அனுகிரகம் பண்ணி அவங்க தலைமுறைக்கே தேவையான செல்வங்களை அப்படி ரத்தனங்களை வர்ஷிச்சுட்டான் பகவான். கூட நிறைய ரத்தனங்களாக மாறி போச்சு பகவான் கடாட்சம் மாற்றத்தினாலே. பகவான் கொடுக்காத ஒன்றும் இல்லை, பகவான் கொடுக்குறவன் தான். கொஞ்சமாக கொடுக்க தெரியாது, நிறைய கொடுத்துருவான். குசேலனை குபேரனாக்கிட்டான் பாரு. அந்த பழக்கூடக்காரி அன்றைக்கி அவளுக்கு தேவையான அத்தியாவசிய தேவை மட்டும் கொடுத்தா போதாதா? அப்போ பரவாயில்லப்பா, இன்னைக்கு கஷ்டப்பட வேண்டியதில்ல, பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான் அப்படின்னு இருப்பாள். அவள் பரம்பரைக்கே தேவையானது கொடுத்துட்டான்னா அப்படின்னு நான் நிறைய கொடுத்துருவான். முன்னால் அதை வச்சு ஆள முடியாது, அந்தளவுக்கு கொடுத்துருவான் பகவான். இந்திரபிரஸ்தத்தையே கொடுத்தான் பாண்டவர்களுக்கு. அவங்க தான் சூதாடி தோத்துட்டாங்களே தான். இந்திரபிரஸ்தான் சொர்க்கலோகத்தையே பூமிக்கு இறங்கிட்டான். தரையை ஜலமாகவும் ஜலமும் தரையாகவும் பார்க்கக்கூடிய ஒரு அதிசயங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற அப்படியேப்பட்ட ஒரு சொர்க்கலோகப்புரியாக அது மயனுடைய சிற்பியால் செய்யப்பட்ட அப்படியேப்பட்ட அது தரை ஜலத்து தரைவா அதை பார்த்து துரியோதனை அஸ்தனாபுரமே வேண்டாம், இந்த இந்திரபிரஸ்தமே போதுன்ட்டு புறம்பட்டான். அப்படியேப்பட்ட முள்ளு காடை கொடுத்தான் யார், திருதராஷ்டிரன். அப்படியேப்பட்ட கண் தெரியாமே அப்படி கொடுத்தான். கண் தெரிஞ்சு அப்படி கொடுப்பானோ தெரில. அந்த காண்டவானத்தை கொடுத்தான். பகவான் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். பகவான் அப்படி அனுகிரகம் பண்ணான் யார், பாண்டவர்களுக்கு. இந்திரபிரஸ்தத்தை உண்டாக்கிட்டான். சொர்க்கத்தையே பூமிக்கு இறங்கிட்டான். அப்படியே பாரிஜாத விருஷங்கள்லாம் அங்கே முளைக்கிறது, அங்கே கற்ப விருஷங்கள்லாம் முளைக்கிறது. அப்படியேப்பட்ட ஒரு இந்திரபிரஸ்தம் தரையை ஜலமாகவும் ஜலம் தரையாகவும் தெரியக்கூடிய இடமா மாறி போச்சு. அவ்வளோ சிற்ப வேலைகள்லாம் நிறைஞ்சு அப்படிப்பட்ட அதிசயங்கள் இருக்கிற அப்படிப்பட்ட செல்வ செழிப்போடக்கூடிய அந்த இந்திரபிரஸ்தத்தை கபடமாக சகுனியானவன் சூதாடி அதை பிடிங்கிட்டான் துரியோதனன்.
ஆனால் இவர்கள் எது மேலேயும் ஆசை இல்லாமல் இருந்தார்கள். அதனால தான் பகவான் இந்திரபிரஸ்தத்தையே கொடுத்தான். பகவான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பகவான் கொடுக்காதவங்க கிடையாது, கொடுக்கலாம். ஆனால் அதை வச்சு நீ உன்னால் ஆட தெரியுமா? அது ஆட தெரியாமல் தானே பாண்டவர்கள் சூதாடி தோத்துட்டாங்க. உங்கள் செல்வத்தை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லையா? கொடுத்தா அதை வச்சு நீ ஆள முடியுமா உன்னால்? வேறு ஏதோ விஷயத்தில் எதுவோ நான் அதுக்காக செலவு பண்ணேன், இதுக்காக செலவு பண்ணிட்டேன் என்ன பண்ணுவேன்? அதனால் பகவான் கருணை அதிகம். பக்தர்களுக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறான்? அவனை பிள்ளையா குட்டியா அவனுக்கு புத்திர பாக்கியம். இப்போது சிவனுக்காக முருகர் விநாயகர்லாம் இருக்கான், பிள்ளைகள் இருக்காங்க. பிரம்மதேவருக்கு கூட பிள்ளைகள்லாம் இருக்காங்க, மரிச்சி காஷ்யப் போன்ற பிள்ளைகள்லாம் இருக்காங்க. நாராயணனுக்கு லக்ஷ்மிக்கு யார் பிள்ளைகள்? நாம தான் பிள்ளைகள். நம் பக்தர்கள், அவனுடைய பக்தர்கள் தான் நம்மளுடைய பிள்ளைகள். புரியுதுங்களா? இந்த மும்மூர்த்திகளில் நாராயணனுக்கும் மகாலட்சுமிக்கும் யார் புத்திரர்கள் சொல்லும் பார்க்கலாம்? நாம தான் புத்திரர்கள், பக்தர்கள் தான் புத்திரர்கள். அவர்கள் மட்டும் குழந்தைய பெற்றுக்கல பாருங்கள், நாராயணன் லட்சுமி மட்டும். ஆனால் சிவனும் பார்வதி மட்டும் முருகர் விநாயகர்லாம் இருக்கிறாங்க, அவங்களெலாம் பிள்ளைகள் இருக்காங்க. பிரம்மதேவருக்கும் சரஸ்வதி கூட நாரதர் இருக்கார், மரிச்சி முதலான 10 பிரஜாபதிகள் அவர் சிருஷ்டி பண்ணார். அவரை சிருஷ்டி பண்ணுறது தான் அவர் வேலை. அவர் அப்படின்னும் போது அவருக்கு பிள்ளைகள் நிறைய, ஓகேவா, பிரம்மதேவருக்கெலாம். ஆனால் நாராயணனுக்கும் லக்ஷ்மிக்கும் யார் பிள்ளை? எங்கன்னா பிள்ளை இருக்குன்னு வருதா? இல்லை, நாம தான், பக்தர்கள் தான் அவனுடைய பிள்ளைகள். அப்படின்னும் போது அவன் யாருக்கு கொடுக்க போகிறான்? பக்தர்களுக்கு கொடுக்காம அவன் சொத்தை லக்ஷ்மி அம்மா, நாராயணனே பகவானா நம்மளுக்கு அப்பாவாக இருக்கிறாரு. அப்படின்னா லக்ஷ்மிகளுக்கு இல்லாத சொத்தா, சுகமா, செல்வமா யாருக்கு கொடுக்க போகிறாங்க? அம்மா சொத்து யாருக்கு? பிள்ளைக்கு தானே. நம்மளுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறாங்க? யோசிச்சு பாருங்கள். நீ அதிகாரம் பண்ணாத, அடாவடித்தனம் பண்ணாத, பிடிவாதம் பண்ணாத, இங்கே புலம்பாத. உன் ஆசைகள் 1000 இருக்கலாம், ஆனால் பகவானை பற்றி முதல் தெரிஞ்சிக்கும். பகவான் நாராயணனை பற்றி நல்லா தெரிஞ்சிக்கோ, புரிஞ்சிக்கோ. கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சிக்கோ. அவன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவன், பரந்த தாமம் உடையவன், அது பரந்தாமன். அப்படிப்பட்ட பரபிரமம் பவித்திர மங்களம் மங்களகரமானவன், பவித்திரமானவன். அவனை புரிஞ்சிக்கிற உன் மனசில் ஈடுபட உனக்கு பெரிய செல்வத்தையே கொடுத்துருவான், ஆத்மானந்தத்தையே கொடுத்துருவான். மற்ற செல்வங்களை கொடுக்கறது பெரிய விஷயமா? ஆனால் பகவானை புரிஞ்சிக்கிறன்ற மனநோக்கத்தோடு நீ வந்தன்னா உன் சங்கல்பம் என்னன்ட்டு ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு குறை இருக்குது, இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு ஆசைப்பட்டு, ஆனால் இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது. ஏன்னா பகவானுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் ஆசைப்பட்டா அப்படின்றதுனால நீ மனசுக்குள்ளே அடக்கியிருக்கிற அப்படின்னா பகவானுக்கு அது தெரியும். அந்த ஆசைகளை பகவான் நிறைவேற்றிடுவான். நீ ஏதோ தெரியாமல் சங்கல்பம் பண்ணிட்டேன், இல்லையே நான் ஆசைப்படலையே. நீ ஆசைப்படல, ஆனால் நீ ஆசைப்பட்ட, ஆனால் நீ எங்களுக்கு கேட்கறதுக்கு கூச்சப்பட்ட, அதுதானே. அதை நான் கொடுத்துறேன், என்ன இப்போ அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நீ எனக்கு கொடுக்கலையே, நீ எனக்கு என்ன பண்ண? எனக்கு நான் இவ்வளோ நாள் வழிபடுறேனே, இவ்வளோ நாமா சொல்கிறேனே, இவ்வளோ பாகவதம் படிக்கிறேன், நீ ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு பகவான் குறை சொன்னா கவனே சிரிச்சுன்னு வேடி பார்த்துன்னு போயினே இருப்பான் பாடு. அவ்வளோதான். நீ தான் சொல்லி காட்டுறியே நீ செய்யறதெல்லாம், அது எப்படி பகவான் செய்வான்? அதனால் எப்படி அணுகணுன்றதை தெரிஞ்சுக்கணும். பகவான் இடத்துல ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணுன்ற நோக்கத்தோடு நம்ம பகவானத்தில் வந்துட்டோம்னா அவன் நம்மளை தன்னைத்தானே பகவான் கொடுத்துருவான் மற்றவங்களுக்கு. ஸ்வபாத பல்லவன், அந்த பக்தர்களுக்கு தன்னைத்தானே பகவான் கொடுத்துருவான். அதனால் பகவானத்தில் அடாவடித்தனம் பண்ணாத, தேவையில்லாத ஆசைகளை கொண்டு வராது. ஏன்னா நீ கொஞ்ச நாள் என்னை வழிபடுவ, அப்போ வேறு இடத்துல மாறிப்பேன், வேறு இடத்துல மாறுவேன், எனக்கு தெரியும் எனக்கு அப்படின்னா பகவான் பார்த்துருக்காமனு சிரிச்சுன்னு இருப்பான். அவ்வளோதான். பகவான் யார் காப்படமாக வராங்க, யார் நல்லெண்ணத்தோடு வராங்க, யார் தேவையில்லாத ஆசைகளோடு வராங்க, யார் அடிக்கடி மாறும் சுபாவத்தோடு என் பக்தி பண்ணுறாங்க, எல்லாம் பகவானுக்கு தெரியும். நீ உண்மையாக பக்தி பண்ணுறியா, பொய்யா பக்தி பண்ணுறியா, நீ கபடத்தோடு வரியா, இல்லைன்னு நீ சும்மா அழுது புலம்பி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சும்மா இது பண்ணுற நீ, அது அது பொய்யா உண்மையா எல்லாம் தெரியும் பகவானுக்கு. புரியுதுங்களா? அதனால் நம்ம அழுறதுனாலையோ நம்ம புலம்புறதுனாலையோ அதெல்லாம் பகவான் நம்ம மனசில் என்ன இருக்குது, நம்ம மனசில் ஏதோ ஒரு பெரிய கவலை வச்சுக்கிட்டு பகவானை ஓணுன்னா ஏற்றுப்பேன், வானான்னா பகவான் அப்படியே கட்டி விட்டுரு அப்படின்ட்டு பகவான் தெரியாதா? எல்லாம் தெரியும். நம்ம உண்மையான பக்தியாக பொய்யான பக்தியான்னு எல்லாமே பகவானுக்கு தெரியும். அதற்கேற்ற மாதிரி தான் பகவான் பலன் கொடுப்பான். அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுதான் பாகவதம் சொல்லிக் கொடுக்குற வழி. அப்படி ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்பா பரைரீஸ்வரா சத்யோ ஹிருத்யா அவருத்தியதே
அத்த கிருதிபிகி கிருதிபிகி இப்படிப்பட்ட யாரோ சில பாக்கியவான்கள் தான், சில புண்ணியாத்மாக்கள் தான் இந்த பாகவதத்தை அனுபவிக்க முடியுமா. கிருதிபிகி சுஷ்ரூஷிபி தக்ஷணாத்து. அப்போது கேட்கணுன்னு ஆசைப்பட்டாலே அந்த க்ஷணத்தில் பகவான் ஹிருதயத்தில் சத்தியோஹரித்தி அவரது உடனே ஹிருதயத்தில் தோன்றிட்டானா, இனிமேட்டு உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு இருக்கிறானா. அதுதான் பகவானுடைய செயல். ராம 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 ராம. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பகவான்களை உண்மையாக இருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உண்மையாக இருந்து பாகவதத்தை நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்தாவே போதும். பாகவதத்தை, அதாவது வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாதவங்க தான் பாகவதத்தை அனுபவிக்க மாட்டாங்க. புவி பாவுகாக, இந்த பூமியில் வாழ தெரியாதவர்கள் தான் நரகமாக்கி கொண்டு தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத சங்கல்பங்கள், தேவையில்லாத புலம்பல்கள்லாம் கொண்டு வந்து பகவானத்தில் திணிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் தேவையில்லை. பகவானே கிருஷ்ணா நீ போதும் எனக்கு அப்படின்னு இருந்து பாருங்கள். மற்றதெல்லாம் உங்களுக்கு தேவைகள்லாம் தன்னாலே பூர்த்தி அடையும். சத்தியமாக பகவான் உங்களை வாழ வைக்க தான் பகவான் பார்ப்பானே தவிர தன்னிடத்தில் வந்தவங்களை கைவிடுறது பகவானுடைய நோக்கமே கிடையாது. கை கொடுத்து காப்பாதான், உங்களை பெரிய ரிலீஃப் கொடுப்பான். ஆமாம், மகதோ பையாத்து திராயதே மகதோ பையாத்து ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதே மகதோ பையாது. இந்த தர்மத்தில், பாகவ தர்மத்தில் கொஞ்சம் பிரவேசம் பண்ணால் கூட போதும், கடைபிடிச்சோம் பெரிய பயத்தில் ரிலீஃப் பண்ணிவிடும். அப்படி உங்களுக்கு தேவைன்னா பகவானுக்கு தெரியும், அதை பகவான் தேடி வந்து கொடுப்பான். எப்படி கொடுப்பான்னு மட்டும் கேட்காதீங்க, அது எப்படினாலும் கொடுப்பான். மொத்தம் கைவிடப்பட மாட்டீங்க. ஆனால் அனன்யா சிந்தையந்தோ, பகவான்களை வந்துட்டால் வேறு தேவதைகளை போகக்கூடாது, வேறு விஷயத்தில் மனசு ஈடுபடக்கூடாது, இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பகவான் முழு அக்கறை எடுத்துட்டு நமக்குள்ள செய்ய வேண்டியதை முழுசாக செய்வோம். நம்ம அடிக்கடி தாவும் சுபாவம் உடையவர்களாக இருந்தால் பாகவதமும் புரியாது, பாகவதத்துலேயும் நம்ம முழுக முடியாது, பாகவதத்தை அனுபவிக்க முடியாது, பகவான் லீலைகளில் சுவைக்க முடியாது, நிரந்தரமாக கிருஷ்ண பக்தியில் நிலைக்கவும் முடியாது. அப்போ இதெல்லாம் நிரந்தரமாக நிலைக்கணும், அப்படி அனுபவிக்கணும்னு சொன்னால் உங்கள் தேவைகளை பகவான் ஃபுல்ஃபில் பண்ணுவான் கண்டிப்பாக. ஆனால் நம்ம ஏகபக்தி விசிஷ்யது, கிருஷ்ணனை மாத்திரம் வழிபட தெரிஞ்சால் போதுமானது. ராம 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 ராம. ராமர் வேற இல்லை, கிருஷ்ண வேற இல்லை, முதல்ல புரிஞ்சுக்கணும். நாராயணன் தான் இத்தனை வடிவத்தில் இருக்கிறான், பகவான் கிருஷ்ணனா ராமனாக புரிஞ்சுக்கணும். ராம 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 ராம.